வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம லெவிதான் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்குள்ள கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, போர்ட் ஒயாசிஸ்ல நம்ம போட்டாவும் லீட்டா அப்புறம் நம்ம கானா 3 பேர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. போர்ட் ஒயாசிஸ் ரொம்ப அமைதியா இருக்கும். இவங்க இருந்த அந்த 4 வருஷத்துல எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. அப்படி உள்ள போன ஒரு நாள் உள்ள போன டைவர்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா வெளில திரும்பி வந்திருப்பாங்க. இவங்க இறந்து போனதை பார்த்த உடனே இவங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக திரும்பியும் ஒரு பெரிய டீம் உள்ள போகும். இதுல நம்ம போட்டாவும் உள்ள போவான். இப்ப உள்ள போனவங்க எல்லாருமே அங்க இருக்கிற சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ணி அது எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. ஆனா அந்த மான்ஸ்டரோட அம்மாவான ஜெனோட் அந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாருமே காலி பண்ணிரும். இந்த ஜெனோட் 7 லெவியத்தான்ஸ்ல ஒண்ணு. இப்ப இந்த ஜெனோட் கிட்ட இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம போட்டாவும் சோனியாவும் மட்டும் தான் எப்படியோ தப்பிச்சு வெளில வருவாங்க. ஆனா அவங்களையுமே பிடிச்சி அங்க வச்சுட்டு இந்த ஜெனோட் மேல போர்ட் ஒயாசிஸ்க்கு மேல வந்துரும். மேல வந்து அவங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணி நாசமாக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இவ கூட எதிர்த்து சண்டை போடுற ஒரே ஒரு ஆள் நம்ம கானா மட்டும்தான். நம்ம போட்டாவும் மேல வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உடனே இந்த மான்ஸ்டர் பயந்து போய் திரும்பி இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ளே போகணும்னு ட்ரை பண்ணும். அப்படி போகும்போது நம்ம லீட்டாவை எடுத்து வாய்க்குள்ள போட்டுட்டு அப்படியே உள்ள போயிடும். நம்ம போட்டா அந்த சீஃபும் இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சு அவனை போட்டு அடிக்கும் போதுதான் இந்த மான்ஸ்டர் எல்லாரையும் உடனே சாப்பிடாது. ஒரு வாரம் இவங்க எல்லாரையும் ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில வச்சிருக்கோம் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வரும். இப்ப இந்த மாதிரி போன மக்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நம்ம போட்டா மறுபடியும் இன்னொரு ஒரு டீமோட சேர்ந்து உள்ள இறங்குறா. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப போறவங்க எல்லாருமே ஹார்பனிஸ்ட் கிடையாது. நம்ம கானா, சோனியா, போட்டா இவங்க 3 பேரை தவிர மத்தவங்க எல்லாருமே நார்மலான ஆட்கள் தான். இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இந்த ஆட்களை வச்சா நீங்க ஜெனோட வந்து ஹண்ட் பண்ண போறீங்க, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது ஒரு சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் சொல்லுவான். இப்போ உடனே அதுல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவான், நாங்க ஒன்னும் ஜெனோட் கூட போயிட்டு சண்டை போட்டுட்டு திரும்பி வாழணும்லாம் நினைக்கவே இல்லை. அது செத்தா மட்டும் எங்களுக்கு போதும். நாங்க அதை கொன்னு எங்களோட ரிவெஞ்சை கண்டிப்பா எடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லுவான். நீங்க எல்லாரும் கேவலமா சாக போறீங்க அப்படின்னு இந்த சீஃப் சொல்லும் போது அதை பத்தி நீ கவலைப்படணும் அவசியம் கிடையாது. எல்லாருமே உன்ன மாதிரி கோலையா இருக்க மாட்டாங்க. மத்தவங்களோட தைரியத்தை காய்க்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு நம்ம போட்டா சொல்லுவான். இப்ப இந்த சீஃப் சொன்னது என்னதான் தப்பு அப்படின்னு நம்ம போட்டா சொன்னாலும் அது தப்பு கிடையாது அப்படின்றது நம்ம சோனியாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க எல்லாருமே சண்டை போட தெரிஞ்சவங்க கிடையாது. எல்லாருமே நார்மலான ஆட்கள் தான். அதுவும் இல்லாம இவங்க சண்டை போட போறது வெறும் சாதாரண மான்ஸ்டரோட கிடையாது, ஒன் ஆஃப் த லெவியத்தான்ஸோட. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லெவியத்தான் ஜெனோட். இப்ப இங்க சண்டை போட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற 3 பேரு சோனியா, போட்டா, நம்ம கானா இவங்க 3 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி அது கூட சண்டையே போட முடியும். மிச்சம் 9 பேருமே சும்மா தான் இருக்க போறாங்க. அதுலயும் முக்கியமா கானா தான் 3 ஸ்டார் ஹார்பனிஸ்ட். இப்ப இந்த இடத்துலயே அதிகமா டேமேஜ் டீல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளு அவதான். இவ இந்த ஒரு டீமை வச்சு என்ன பண்ண போறான்னு தனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனியா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம கானா உடனே போட்டாவை பார்த்து, போட்டா கொஞ்சம் அமைதியாயிரு, நம்ம எல்லாத்தையும் யோசிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாவோட தலையில தடவி கொடுப்பா. உடனே நம்ம போட்டாவும் அமைதியாயிருவான். இதை பார்த்த உடனே நம்ம சோனியாவுக்கு எரிச்சல் ஆயிடும். எனக்கு பிடிச்சவன் மேல இவ கை வைக்கிறாளா, அந்த கையை எடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா. அவன் மனசுக்குள்ளேயே கத்துவா. இப்ப இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாரும் அவங்க டைவிங் சூட்டை எடுத்து மாட்டிக்கிடுவாங்க. நம்ம லீட்டாவும் சரி மத்தவங்களும் சரி கண்டிப்பா நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம போட்டா இருக்கான். இப்ப இன்னொரு பக்கம் இதே மாதிரி அந்த ஜெனோடோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு இந்த ஜெனோட் வந்துரும். இந்த சீஃப் சொன்ன மாதிரியே அதோட வாய்க்குள்ள இருந்து எல்லாரையும் எடுத்து திரும்பி துப்ப ஆரம்பிச்சிரும். அவங்க எல்லாரையும் அந்த இடத்துல அப்படியே பரப்பி வச்சிரும். இப்ப எல்லா மக்களுமே சாகாத எல்லா மக்களும் இங்கதான் விழுந்து கிடப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம லீட்டாவும் இங்கதான் இருப்பா. நம்ம லீட்டாவும் இன்னும் செத்து இருக்க மாட்டா. இப்ப இந்த டைவிங் சூட்டை போட்டுட்டு இவங்க எல்லாரும் அந்த இடத்துல தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த சீஃப் இவங்க எல்லாரையும் கரெக்டா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவான். இந்த இடத்துலதான் அந்த ஜெனோடோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கான என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்ப அந்த இடத்துக்கு வந்து இவங்க பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். ஏற்கனவே இவங்க ஆழ்கடல்ல இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இருந்தும் இவங்க இன்னும் ஆழத்துக்கு போகணும். இது எவ்வளவு தூரம் ஆழத்துக்கு போகும்னு யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு உள்ள போகுது. இப்ப இதுக்குள்ள இறங்கினாதான் அந்த ஜெனோடோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு இவங்களால போக முடியும். இப்ப அந்த இடத்துல ஒரு ஆங்கர் பண்ணி கயிறு எல்லாத்தையும் நல்லா கட்டிட்டு எல்லாரும் இறங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப நம்ம கானா இறங்கலாம்னு சொன்னதும் நம்ம கானா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளார கொளுத்தி உள்ள தூக்கி போடுவா. இப்ப இந்த உள்ள போட்ட உடனே தான் உங்களுக்கு தெரிய வரும் அந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு போல. இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கையை கட்டி உள்ள இறங்குவான். அவன் இறங்கின உடனே இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு நேரா அவன் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மான்ஸ்டர் அவன் அப்படியே பிடிச்சு மொத்தமா அவனை சாப்பிடலாம் நினைக்கும் போது அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வெடிக்க ஆரம்பிச்சு அப்படியே மொத்தமா ஊதி அந்த இடத்துல வெடிச்சிடும். ஆக்சுவலா அது மனுஷனே கிடையாது, வெறும் ஒரு டைவிங் சூட்டை மட்டும் தான் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள நிறைய ஹார்பூன்ஸை உள்ள அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அது வெடிச்ச உடனே எல்லா ஹார்பூன்ஸும் அந்த மான்ஸ்டர்ஸ் மேல பட்டு நிறைய மான்ஸ்டர் இதுல செத்து போயிடும். ஆனா மிச்சம் இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் இதை பார்த்துட்டு மேல வேகமா வர ஆரம்பிச்சிருங்க. இதுங்க எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ல வருங்க. ஆனா எல்லாத்தாலையும் வெளில வர முடியாது.
வரதுங்க எல்லாமே தானா சாக ஆரம்பிச்சிருங்க. என்னன்னு பார்த்தா இவங்க மேல நல்லா ஸ்ட்ராங்கான த்ரெட் வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த த்ரெட் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கும். இப்ப இந்த மான்ஸ்டர் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வெளில வர காரணத்தினால இந்த த்ரெட் அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிடும். இப்ப இதுலயும் நிறைய மான்ஸ்டர் செத்து போயிடும். ஆனா இந்த மான்ஸ்டர்ல ஒன்னு ரெண்டு ரொம்ப கீழ இருந்து தள்ளிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால அந்த த்ரெட் பிச்சு போய் இந்த மான்ஸ்டர்ல மிச்சம் இருக்கிறது எல்லாமே மேல வர ஆரம்பிச்சிருங்க. அப்ப நமக்கான இன்னொரு பிளார கொளுத்தி இந்த பக்கமா சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிருவா. இப்ப இந்த மான்ஸ்டர் இருந்துச்சுல, இதுங்க எல்லாம் எந்த பக்கம் வெளிச்சம் இருக்கோ அந்த பக்கம் மொத்தமா திரும்பி பாக்குங்க. நம்ம கனா கிட்டதான் வெளிச்சம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கனாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருங்க. இப்ப நம்ம கனா பக்கத்திலே தான் அந்த சீஃபும் நிப்பான். அவ உடனே இதை எல்லாத்தையும் பார்த்து பயந்து போய், கனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, எல்லா மான்ஸ்டரும் நம்மள நோக்கி தான் வருது, அது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம கனா உடனே சொல்லுவா, அதுக்குதானே இதை நான் பண்றேனே, நீயும் நானும் தான் பெயிட்டே, இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் நம்ம பக்கம் இழுக்க போறோம் அப்படின்னு அவ சொல்லுவா. இப்ப இந்த மான்ஸ்டர் எல்லாமே நம்ம கனா பக்கத்துல வந்த உடனே டக்குன்னு ஒரு பெரிய வலையை போட்டு அந்த மான்ஸ்டர் மொத்தமா இவங்க பிடிச்சிருவாங்க. இது ஏற்கனவே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க போல. இப்ப இந்த வலையை வச்சு அந்த மான்ஸ்டர் மொத்தமா பிடிச்சதும் இப்ப மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே சைட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து வெளில வருவாங்க. எல்லா பக்கம் இருந்து வெளில வந்து இவங்க எல்லாரும் அவங்க கையில வச்சிருக்கிற அந்த ஹார்பூன் கண்ணை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இது அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறது கண்டிப்பா ஆபத்து தான். அது எப்ப வேணாலும் பிச்சுக்கிட்டு வந்துடலாம். சோ இதை சுட்டு கொள்றதுதான் ஒரே ஒரு வழின்னு சொல்லி எல்லா சைட்ல இருந்தும் இந்த மான்ஸ்டரை மொத்தமா காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லா பக்கம் இருந்து ஷூட் பண்ணதுல அந்த மான்ஸ்டர் எல்லாமே ஒரு கட்டத்துல செத்து போயிடும். அதுங்க எல்லாம் அசையறத நிப்பாட்ட உடனே இப்ப உங்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதி ஆவாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் சந்தோஷப்படுவாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம கனாவோட பிளான் தான். வெறும் ஒருத்தரை கூட இழக்காம இந்த மாதிரி எல்லா மான்ஸ்டருமே கொல்றதுன்றது உண்மையிலேயே இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களால யோசிக்க முடிஞ்ச ஒரு விஷயம். நம்ம கனா ஒரு 3 ஸ்டார் ஹார்பனிஸ்ட். அது வெறும் பேருக்காக அந்த 3 ஸ்டார் ஹார்பனிஸ்ட் இல்ல போல, அது உண்மையாவே அவளோட எக்ஸ்பீரியன்ஸ்னால கிடைச்சது. இப்ப இவதான் உண்மையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனியா இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இவங்க எல்லாரும் அடுத்து இறங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. இது எவ்வளவு ஆழமா போகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனா மத்தவங்களை காப்பாத்தணும்னா இறங்கிதான் ஆகணும். இப்ப அதே நேரத்துல இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில நம்ம லீட்டாவை யாரோ ஒருத்தர் தட்டி தட்டி எழுப்ப ஆரம்பிச்சிருவாரு. லீட்டா எந்திரி எந்திரி அப்படி எந்திரின்னு. அப்ப நம்ம லீட்டாவும் எந்திரிச்சு, ஆமா நம்மளாம் எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கே தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம லீட்டாவுக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது அந்த மான்ஸ்டரோட வயிற்றுக்குள்ள போனது. அப்படி இருக்கிறப்ப நான் இப்படி உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அப்போ உடனே பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கும் செத்துட்டோம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா நாங்க கண்ணை முடிச்சு பார்த்தா இந்த இடத்துல இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மான்ஸ்டர் நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஃபெசிலிட்டி அந்த மாதிரி தோணுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப இவங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு அவங்க உயிரோட இருக்கும் அப்படின்றத நினைச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிம்மதியாவும் இருக்கும். ஆனா இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமும் இருக்கும். இப்ப இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. நம்ம லீட்டாவுக்கு பின்னாடி இருந்துதான் அந்த உருவம் வெளில வந்திருக்கும். நம்ம லீட்டாவும் பொறுமையா திரும்பி பார்ப்பா. பார்த்தா ஒரு பெரிய கை மாதிரி ஒண்ணு ரொம்ப பெருசா இருக்கும். இது தண்ணி கடியில இருந்து வெளில வந்திருக்கும். இப்ப இதோட முகம் இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம லீட்டா அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிருவா. ஏன்னா அந்த மான்ஸ்டர் நம்ம லீட்டாவுக்கு பக்கத்துல தான் வரும். நம்ம லீட்டா அசையாம அப்படியே நிப்பா. அவ உடம்பு மட்டும் நடுங்கிட்டே இருக்கும். இப்ப பக்கத்துல வந்த அந்த மான்ஸ்டர் டக்குன்னு நேரா பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட போயிடும். நம்ம லீட்டாவை ஒண்ணு பண்ணாம ஒருத்தவங்களை தூக்கிட்டு அங்க இருந்து போயிடும். அவங்க பையனை விட்டுட்டு அவங்கள மட்டும் தூக்கிட்டு போயிடும். இப்ப நம்ம லீட்டாவும் அவங்கள காப்பாத்தணும்னு நினைப்பா. ஆனா அவளால காப்பாத்தவே முடியாது. ரொம்ப வேகமா அவங்களை இழுத்துட்டு தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போயிடும். இதை பார்த்ததும் மக்கள் எல்லாரும் பயந்து போயிருவாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து நிறைய கைகள் வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் அந்த மக்கள் எல்லாரையும் ரேண்டமா தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். இப்ப ஆரம்பத்திலேயே ஒருத்தவங்களை தூக்கிட்டு போச்சுல, அவங்களோட பையன் இருக்கான்ல, அவன் மட்டும் அழுதுகிட்டே இருப்பான் அந்த இடத்துல, அவங்க அம்மாவை காணோம் அப்படின்னு. அப்ப நம்ம லீட்டா பக்கத்துல போயிட்டு அந்த பையனோட வாயை பத்தி கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேயே இருப்பா. அவளுக்குமே ரொம்ப பயமா இருக்கும். இருந்தாலும் அந்த பையனை காப்பாத்தணும்னு சொல்லி அங்கேயே வச்சிருப்பா. இப்ப அது இன்னும் நிறைய பேர் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் சத்தம் எதுவுமே கேட்காது. நம்ம லீட்டாவும் பொறுமையா தன்னோட கண்ணை ஓபன் பண்ணி பாப்பா. அங்க எதுவும் சுத்தி முத்தி எதுவும் இருக்காது. அவ்வளவுதான் போயிடுச்சுன்னு நினைச்சு அவன் மேல பாப்பா. பார்த்தா அவன் முன்னாடி ஒரு பெரிய உருவம் வந்து நிக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி கைகள் தானே வந்துச்சு. இப்ப ஒரு மூஞ்சியே நம்ம லீட்டா பக்கத்துல வந்து நிக்கும். அதுவும் கண்ணை கொட்ட கொட்ட முழிச்சு பாத்துக்கிட்டே இருக்கும். இப்ப இது இன்னொரு ஜெனோட். ஆக்சுவலா இது ஜெனோட் மாதிரியே இருக்கும். ஆனா அந்த ஜெனோட் மாதிரியான கலர்ல இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி இதோட உடம்புக்கு மேல நிறைய கேப்சூல்ஸ் மாதிரி இருக்கும். காணாம போன டைவர்ஸ் எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க. இது ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த ஜெனோட் ப்ரீட் பண்ணுது. அந்த ப்ரீட் பண்ற இடத்துல தான் இவங்களை தூக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் சொன்னா. ஆனா அது இன்னொரு ஜெனோடா இருக்கும் அப்படின்றத அவன் சொல்லவே இல்லை. இப்ப இது யாரையாவது பிடிச்சு அந்த கேப்சூல் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல போட்டுருச்சு அப்படின்னா அவங்களால அதுல இருந்து வெளில தப்பிச்சு வரவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப தனக்கு தேவையான ஆளுங்க எல்லாரும் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி இது தண்ணிக்குள்ள அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். நம்ம லீட்டாவை பார்த்துக்கிட்டே தண்ணிக்குள்ள இறங்கும். நம்ம லீட்டா இதை பார்த்த உடனே தான் அவளுக்கு புரிய வரும். மொத்தம் 2 இருக்கு, ஒண்ணு கிடையாது 2 ஜெனோட இவங்க தோக்கடிக்கணும் அப்படின்னு.
இப்ப நம்ம போட்டாவும் மத்தவங்களும் இங்க உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இந்த எல்லா இடத்துலயும் மார்க் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய மேஸ் மாதிரி இருக்கும். அவங்க என்னமோ திரும்பி திரும்பி ஒரே இடத்துல சுத்துற மாதிரி இருக்கும். எங்க போறோம்னு அவங்களுக்கே தெரியாது. அப்ப அந்த சீஃபை பார்த்து நம்ம மாவோ கேட்பாரு, இதான் சரியான வழியா அப்படின்னு. அப்போ உடனே அந்த சீஃபும், வழி தெரியாதுன்னா நீயே போய் கண்டுபிடிச்சுக்கோ, என்ன எதுக்கு நம்புற அப்படின்ட்டு. இவங்களுக்கும் வேற வழி தெரியாது. எப்படி இருந்தாலும் இந்த சீஃபை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால இவனை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் போன உடனே நம்ம போட்டாவுக்கு ஒரு மார்க் திரும்பி தெரியும். அவன் ஏற்கனவே ஒரு மார்க் போட்டு வச்சான்ல, அதே மாதிரியான சிமிலரான மார்க் தான். அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கோம். நீ என்ன எங்களை ஏமாத்துறியா? இந்த மாதிரி தப்பான வழியை சொல்லி எங்களை அலைய வச்சுக்கிட்டே இருக்கியான்னு சொல்லி அவன் சீஃப் கூட சண்டைக்கு போவான். அந்த சீஃப் உடனே, இல்ல நான் எதையுமே வேணும்னே பண்ணல, நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட இப்போ வந்து வழி கேட்டா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எனக்கு அது சுத்தமா ஞாபகம் இல்ல. நீ கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவேன். இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போனோம்னா கண்டிப்பா எனக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப இதை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சோனியா கனாவை பத்தி கேட்பா. இப்ப என்ன பண்றது, அடுத்து நம்ம என்ன பிளான் போடணும் அப்படின்னு. அப்ப அதுல இருக்கிற ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்டு அவனும் சைட்ல தன்னோட லைட்டை திருப்பி அடிச்சு பாப்பா. இப்ப அந்த இடத்துல தண்ணி கடியில ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கிறத அவன் கவனிப்பான். அது என்னன்னு அவனுக்கு தெரியாது. அதை பார்த்துட்டே இருக்கும் போது டக்குனு அது வேகமா இவனை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த உடனே அவன் ரொம்ப பயந்து போயிருவான். அது பக்கத்துல வந்தோடனே தான் உங்களுக்கு தெரிய வரும் அது ஒரு பெரிய ஷார்க் அப்படின்னு. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஷார்க். இப்ப இதுல இருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா அந்த சீஃப் மாட்டிக்கிடுவான். அவனோட காலை வந்து இந்த ஷார்க்கு கழிச்சிரும். ஆனா ஃபுல்லாலாம் காலை பிச்சு எடுத்திருக்காது. இப்ப இவங்க எல்லாரும் சைட்ல இருந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஷார்க் கிட்ட ஏதோ கை மாதிரி ஒரு 2-3 இருக்கும். அதை வச்சு இவங்க எல்லாரும் ஈஸியா அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இதை தடுக்கணும்னா நம்ம கனாவும் போட்டாவும் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பக்கத்துல வந்து 2 பேருமே கரெக்டான நேரத்துல ஸ்லைஸ் பண்ணி அதோட தலையை வெட்டி எடுத்துருவாங்க. இப்ப இதை வெட்டின உடனே அந்த சீஃப் இருக்கால, அவ உடனே என்னால முடியவே இல்லை, என்னோட காலை என்னால அசைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவான். அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல இன்னும் நிறைய ஷார்க் வர ஆரம்பிச்சிடும். இப்ப எல்லா ஷார்க்கும் இவங்களை மொத்தமா அட்டாக் பண்றதுக்காக வரும். இவங்க எல்லாரும் மாத்தி ஃபயர் பண்ணுவாங்க. அப்ப அந்த சீஃப ஒரு ஷார்க்கு கடிக்கலான்னு வரும்போது கரெக்டா நம்ம போட்டாதான் அந்த இடத்துக்கு போய் அந்த ஷார்க்கை வெட்டி அந்த சீஃபை காப்பாத்துவா. இப்ப சண்டை போட தெரிஞ்ச 3 பேரும் முன்னாடி போவாங்க. போட்டா, சோனியா, அப்புறம் நம்ம கனா. இவங்க 3 பேரும் போய் அந்த ஷார்க்கை வேகமா வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 3 பேர் எப்படியோ வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம சோனியா அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய ஹார்பனிஸ்ட் கிடையாதுல்ல. அந்த காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு மேல அவளால சமாளிக்கவே முடியாது. அந்த ஷார்க்கோட அந்த கையில மாட்டிக்கிடுவா. இப்ப அந்த ஷார்க் அவளை முழுங்கலான்னு போறப்ப ஏதோ ஒண்ணு அவளோட தலைக்கு மேல இருந்து வர மாதிரி தெரியும். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் டோரு அந்த இடத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிரும். அந்த மான்ஸ்டர் அந்த பக்கம் இருந்து தட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த டோர் ஓப்பனே ஆகாது. டோர் தானாவே க்ளோஸ் ஆயிடுச்சா? இது எப்படி? இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம கனாவும் கேட்பா, ஆமா நீங்க யாராவது எதையாவது தொட்டுட்டீங்களா? அதனாலதான் இந்த டோர் வந்துச்சான்னு. ஆனா யாருமே எதையுமே தொட்டிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த டோர் எப்படி தானா வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். நம்ம போட்டாவும் கனாவும் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா 2 சின்ன குழந்தைங்க. ஏற்கனவே நம்ம பார்க் மீட் பண்ணால அதே 2 சின்ன குழந்தைங்க தான் இவங்க திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப நம்ம போட்டாவும் கேட்பான், நீங்க தான் இந்த டோரை மூட்டினீங்களா அப்படின்னு. அப்போ உடனே அந்த குழந்தைங்களும், ஆமா நாங்க தான் மூட்டணும், நீங்களும் அந்த காங்டே மாதிரி வெளில இருந்து வந்த ஆட்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது அந்த பார்க்க. இப்ப இதை கேட்ட உடனே சோனியாவுக்கு அதிர்ச்சியாகி, எனது பார்க்க உங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன உயிரோட இருக்காரான்னு கேட்கும் போது, இந்த பொண்ணு கண்டிப்பா அவரோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்குமோனா அந்த பசங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கோங்க. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சோனியா சொல்லிட்டு இருப்பா. இப்போ உடனே அந்த 2 பசங்களும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு இவங்க வேற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்ப நம்ம கனாவும் இவங்களை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. இந்த சீஃபுக்கும் ஒண்ணும் வழி தெரியல. அந்த காரணத்தினால இவங்களை ஃபாலோ பண்றதா நல்ல விஷயம் சொல்லி எல்லாரும் அந்த சின்ன பசங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இப்ப இன்னொரு பக்கம் அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அவங்களோட அம்மா போன உடனே அந்த சின்ன பையனும் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருப்பான். அப்ப நம்ம லீட்டா தான் பக்கத்துல போய் தைரியம் சொல்லுவா, நீ கவலைப்படாத, போட்டாவும் கனாவும் கண்டிப்பா நம்மளை காப்பாத்த வருவாங்க அப்படின்னு. நம்ம லீட்டாவுக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. ஏன்னா இவங்க எங்க இருக்காங்கன்னு இவங்களுக்கே தெரியல. அப்படி இருக்கிறப்ப மேல இருக்கிறவங்க எப்படி வந்து அவங்களை காப்பாற்ற முடியும்? நம்ம எல்லாரும் சாகதான் போறோம் அப்படின்னு அவங்க முடிவே பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம லீட்டாவுக்கு இதே மாதிரியான ஒரு பயம் ஏற்கனவே வந்திருக்கு. அவளோட சின்ன வயசுல இந்த சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மொத்தமா வந்து அவங்கள தாக்க வந்தப்ப இதே மாதிரிதான் அவ ரொம்ப பயந்து போனா. அப்ப நம்ம லீட்டா மட்டும் கிடையாது, போட்டாவும் ரொம்ப பயந்து தான் போயிருந்தா. ஆனா லீட்டாவை சாக விடக்கூடாது, லீட்டாவை காப்பாத்தியே ஆகணும்ன்ற காரணத்தினால நம்ம போட்டா கடைசி வரைக்கும் சண்டை போட்டா. அந்த மாதிரி தன்னாலே சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம லீட்டா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த நேரத்துல அந்த மான்ஸ்டர் திரும்பி வர ஆரம்பிச்சிடும். திரும்பியும் அந்த கைகள் வெளில வந்து எல்லா மக்களையும் புடிச்சிட்டு போகிறதுக்கு வரும். அப்ப நம்ம லீட்டா உடனே அந்த சின்ன பையனை பார்த்து சொல்லுவா, கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா இருப்போம், நம்ம கண்டிப்பா பொழைச்சிருவோம், நீ மட்டும் உன்னோட நம்பிக்கையை கைவிட்டுறாது அப்படின்னு. அவளுக்கும் பயமா இருக்கும். இருந்தாலும் அந்த பையன் கிட்ட அந்த பயத்தை வெளில காட்ட மாட்டா. இப்ப அங்க இருந்து ஒரு கம்பியை தன்னோட கையில எடுத்துக்கிட்டு நாங்க கண்டிப்பா சர்வே பண்ணியே தீருவோம், நாங்க யாரும் சாக மாட்டோம் அப்படின்னு அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி போய் நிப்பா.
அந்த மான்ஸ்டரோட கை உடனே நம்ம லீட்டாவை வந்து பிடிச்சு அவனையும் வந்து தூக்கிட்டு போக ட்ரை பண்ணும். அப்போ உடனே நம்ம லீட்டா தன்னோட கையில இருக்கிற அந்த கம்பியை வச்சு அந்த மான்ஸ்டரை எல்லா பக்கமும் குத்த ஆரம்பிச்சிருவா. வரிசையா குத்த அந்த கை நேரா நம்ம லீட்டாவை கொண்டு போய் தரையில வேகமா போய் மோதும். அப்படி மோதின உடனே லீட்டா அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம லீட்டாவும் மயக்கமாயிருவா. திரும்பி அவளை பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிரும். இதை பார்த்ததும் அங்க இருந்த ஒருத்தர் சைட்ல இருந்து ஓடி வந்து அந்த மான்ஸ்டரை சைட்ல இருந்து இடிப்பாரு. அப்படி இடிச்ச உடனே அது லீட்டாவை கீழே போட்டுரும். ஆனா திரும்பி அவரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். கரெக்டா அவரை பிடிக்க போறப்ப இன்னொருத்தர் ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து அந்த மான்ஸ்டரோட கையில அடிப்பாரு. அந்த கையை அடிச்ச உடனே அது திரும்பி தன்னோட கையை வெளில எடுத்துக்கிறோம். இப்ப எல்லாரும் சண்டை போடணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணை சண்டை போடுது, நம்மளால சண்டை போட முடியாதான்னு சொல்லி எல்லாரும் அவங்க கையில கிடைக்கிற சின்ன சின்ன கல்லு, பெரிய பெரிய கம்பின்னு எல்லாத்தையும் கையில எடுத்துக்கிடுவாங்க. எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த சின்ன பையன் வந்து மயக்கமான நம்ம லீட்டாவை இந்த பக்கமா இழுத்துட்டு வந்துருவான். இப்ப ஒரு கை அடி வாங்கின உடனே அந்த இடத்துக்கு நிறைய கைகள் வந்துரும். இந்த கைகள் எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனா அவங்க எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, இன்னைக்கு வேணா கடைசியான நாளா வேணா இருந்துட்டு போகுது, ஆனா இந்த மான்ஸ்டரை அடிக்காம இந்த மான்ஸ்டரோட உடம்புல ஒரு 4-5 ஓட்டையாவது போடாம நம்ம யாரும் சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இதே நேரத்துல நம்ம போட்டாவோட டீம் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள போயிட்டே இருப்பாங்க. கீழே ஒரு பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். நிறைய பைப்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அந்த இடத்துல அவங்க நடந்து போவாங்க. இப்ப அந்த இடத்துல நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் பாக்ஸும் இருக்கும். ஆனா அது எல்லாமே எம்டியான பாக்ஸ் தான். இப்ப இவங்க அவங்களோட முக்கியமான இடத்துக்கும் வந்துருவாங்க, இவங்களோட ஷெல்டர் இருக்கிற இடத்துக்கு. அங்க போன உடனே திருப்பி ஒரு டோரை மூவ் பண்ணி உள்ள போய் பார்ப்பாங்க. இங்கேயும் பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். நிறைய பெரிய பெரிய மிஷினரிஸ், பழைய காலத்துல இருந்த மிஷினரிஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கதான் இருக்கும். சப்மரீன்ஸ் கூட இருக்கும். அப்ப அந்த 2 சின்ன பசங்களும் இந்த இடத்தோட ஒரு முக்கியமான ரூமுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க. அங்க போனதும் அங்க ஒரே ஒரு சேர்ல ஒரு வயசானவர் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. அவரை பார்த்ததும் நம்ம கனாவும் கேட்பா, நீங்களாம் யாரு, இது எந்த இடம் அப்படின்னு. அப்போ உடனே அவர் சொல்லுவாரு, இது ஒரு ஷெல்டர், நான் தான் இந்த ஷெல்டரோட டைரக்டர், என்னோட பேரு டைஷன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஷெல்டரோட பேரு மட்மட்டா. இப்ப இந்த ஷெல்டர்ல கடைசியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இவங்க மட்டும் தான். இப்ப இந்த ஷெல்டருக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவுட் சைடர்ஸே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அப்ப இந்த டைஷன் மறுபடியும் கேட்பாரு, நீங்களா எங்க இருந்து வரீங்க, வெளி உலகம் எப்படி இருக்கு, ஒரு வழியா நிலம் கிடைச்சிருச்சா, நீங்களா நிலத்துல தான் வாழ்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என்ன கான்கிரீட் ஐலாண்ட பத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கணா கேட்பா. இல்ல நான் அதை பத்தி பேசல, மண்ணை பத்தி பேசுறேன். மண்ணு, தூசி, இது புல்லு, இந்த மாதிரி மரம், இந்த மாதிரி எதுவுமே இல்லையா, இந்த மாதிரியான நிலம் அங்க இல்லையா, இதெல்லாம் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ உடனே மாவோ வந்து சொல்லுவாரு, இருங்க பொறுமையா இருங்க, மொத்த உலகத்தையும் தண்ணி சூழ்ந்திருக்கு, அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான நிலம் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம மாவோ சொல்லுவாரு. அப்ப உடனே நம்ம கனாவை சொல்லுவா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான், மொத்த உலகத்திலையும் தண்ணி மட்டும் தான் இருக்கு, நாங்க கான்கிரீட் ஐலாண்ட் மேல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல இருந்து வரோம் அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. ஏன்னா இன்னமும் உலகத்துல தண்ணி மட்டும் தான் இருக்கா, இது எதுவுமே சரியாகல அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்ப அந்த நேரத்துல நம்ம சோனியா போயிட்டு, ஏன் குழந்தை நீ காங்டே இருக்காருன்னு சொன்னியே, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ உடனே சைட்ல இருக்கிற ஸ்கிரீன் அவுப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம காங்டேவை படுக்க வச்சிருப்பாங்க. அவர் இன்னும் மயக்கத்துல தான் இருப்பாரு, ஆனா உயிரோட இருப்பாரு. மயக்கத்துல இருக்காரு, கண்டிப்பா சீக்கிரமா எந்திரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைஷன் சொல்லுவாரு. இதை பார்த்தோன்னே நம்ம போட்டாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இவர் உயிரோட இருக்காரு, இதே மாதிரி லீட்டாவும் உயிரோட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அந்த நேரத்துல இந்த சோனியா இருக்கால, அவ உடனே இந்த பார்க்கோட நெஞ்சில போய் குத்துன்னு குத்தி, யோ எந்திரியா, நம்ம ஜாக்குஸ்டோ இறந்து போயிட்டாரியா, நம்ம போய் பழிவாங்க வேணாமா, எந்திரின்னு சொல்லிட்டு இவரே கொண்டுருவா போல. அந்த மாதிரி போய் அடிச்சுக்கிட்டே இருப்பா. அப்போ உடனே நம்ம கனா போய் டைஷனை பார்த்து கேட்பா, எங்களுக்கு உங்களோட உதவி தேவை, நாங்க அந்த ஜெனோட கொல்றதுக்காக வந்திருக்கோம், அந்த ஜெனோட நெஸ்ட் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. இப்ப இதை கேட்ட உடனே அவரும், என்னது நீங்க இத்தனை பேரை வச்சு அதை கொல்ல போறீங்களா, இருந்தாலும் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கும் நல்லாவே தெரியும், நீங்க எதுக்காக தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்கிரீனை ஆன் பண்ணி காட்டுவாரு. இப்ப அங்க சிசிடிவி கேமராவோட ஒரு ஃபுட்டேஜை காட்டுவாரு. அதுதான் நம்ம லீட்டா இருக்கிற இடம். அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அங்க இருக்கிற கேமராவை தான் ஆன் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த இடத்துல நம்ம லீட்டாவை பார்த்ததும் நம்ம போட்டாவுக்கும் கனாவுக்கும் ஆச்சரியமா இருக்கும். இப்ப இதை பார்த்தோன்னே தான் நம்ம போட்டாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா இப்பதான் அவனுக்கு உயிரே வரும், நம்ம லீட்டா உயிரோட தான் இருக்கா, கண்டிப்பா நான் அவளை வந்து காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவனே யோசிச்சுட்டு அந்த டைரக்டர் பார்த்து கேட்பான், இது எங்க இருக்கு, இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அவரு சொல்லுவாரு, நீங்க ஒருவேளை அந்த மான்ஸ்டரை கொல்றதுக்காக வந்திருக்கீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு. இப்ப இவங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. ஒரு 2 பேர் மட்டும் அந்த சப்மரீன் கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த சப்மரீனை அங்கேயே பிடிச்சு வைக்கணும்ல, சோ அதுக்கு தேவையான ஆங்கர்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே அடிச்சு அதை பிடிச்சு வச்சிருவாங்க. இப்ப கனாவோட சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஏதோ ஒரு பெரிய சவுண்ட் கேட்கும். அதை கேட்டு உடனே இவங்களும் போய் மறைஞ்சுக்கிட்டு அது என்னன்றதை லைட்டா எட்டி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல அடி வாங்கின ஜெனோட் இருக்குல்ல, அது அந்த இடத்துக்கு வந்துடும். அது வந்துட்டு அதோட அந்த குட்டிங்க எல்லாம் இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப கோவமாயிடும். இது எல்லாத்தையும் யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரீ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த வலையை பிக்க ட்ரை பண்ணும். அந்த நேரத்துல சப்மரீனை கவனிச்சிடும். இப்ப சப்மரீனை பார்த்து உடனே அந்த சப்மரீனை தாக்குறதுக்காக வரும். இப்ப இதை பார்த்த உடனே இந்த மான்ஸ்டர் அவங்க கிட்ட தான் வருதுன்னு நினைச்சு இவங்களும் அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்துல இருந்து வெளில வந்துருவாங்க. இந்த மான்ஸ்டர் இவங்க 2 பேரையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப நம்மளுக்கு அந்த போட்டாவோட டீமை தான் காட்டுவாங்க. இப்ப இந்த போட்டாவோட டீம் அந்த டைஷன் இருக்கார்ல, அவரு அந்த ஜெனோட நெஸ்ட்
டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கமா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்ப இந்த இடம் உள்ள போக போக இன்னும் உண்மையிலேயே சூப்பராகவே டெவலப் ஆயிருக்கும். இந்த இடத்தை எப்படி கட்டினாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் டைசன் சொல்லுவாரு, ஆக்சுவலா இந்த இடம் நிலத்துக்கு மேல இருந்து ஒரு பெரிய சிட்டி, நல்லாவே சூப்பரா இருந்த ஒரு சிட்டி தான். இப்ப இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே, மழை எல்லாம் தொடர்ந்து பெஞ்ச உடனே கண்டிப்பா இந்த இடமும் மூழ்கிரும் அப்படின்றத இவங்க ஆன்செஸ்டர்ஸ் யோசிச்சிருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த சிட்டியை ஒரு மாதிரி வித்தியாசமா டிசைன் பண்ணிருக்காங்க. இதை ரொம்ப ரொம்ப ஹைட்ல தான் ஏற்கனவே டிசைன் பண்ணாங்க. ஒருவேளை மொத்தமா தண்ணியில மூழ்கிட்டா கூட கண்டிப்பா இவங்களால அண்டர் கிரவுண்ட்ல சர்வைவ் ஆக முடியற மாதிரி தான் இவங்க இந்த சிட்டியை டிசைன் பண்ணாங்க. மொத்தமா தண்ணி வந்து மூழ்கினதுக்கு அப்புறம் அவங்க இங்கேயே தங்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடம் தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட சொர்க்கம் மாதிரி. இங்கே இருக்கிற போது அவங்க ஒரு நம்பிக்கையோட தான் வாழ்ந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் உலகம் பழைய மாதிரி போயிடும், அப்ப நம்ம எல்லாருமே திரும்பி மேல போய் வாழ்ந்துடலாம் அப்படின்னு. ஆனா அது எல்லாமே எப்ப மாற ஆரம்பிச்சுச்சுன்னா, ஜெனோட் வந்து அட்டாக் பண்ணப்ப. ஜெனோட் இந்த இடத்த வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதும் இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டாங்க. ஆனா இவங்க வச்சிருக்கிற எந்த கன்ல இருக்கிற புல்லட்டுமே அந்த ஜெனோட கொல்றதுக்கு பத்தவே இல்ல. அந்த ஒரு காரணத்தினாலேயே இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் கொத்து கொத்தா சாக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமே இவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் வாழ ஆரம்பிச்சாங்க. மிச்சம் இருக்கிற மக்களும் அதுக்கு மேல செத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இவங்க எப்பெல்லாம் இந்த மெடிக்கல் சப்ளைஸை எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்களோ அப்பெல்லாமே இன்னும் நிறைய உயிர்கள் போக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாம அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அந்த ஜெனோடோட குட்டி, அது எல்லாமே கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு இவங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த இன்ஹெரிட்டன்ஸையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே நம்ம போட்டாவோட டீம் போனப்ப இதே மாதிரி தானே பண்ணுச்சு. அந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இவங்கள வேட்டையாடுச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த மான்ஸ்டரை உங்களால கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கனாவை பார்த்து அவர் கேட்பாரு. அப்ப நம்ம மாவோ தான் சொல்லுவாரு, கனா இருக்கால, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. இப்ப இந்த பொண்ணு இருந்துச்சுல, அந்த குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு அந்த சிசிடிவி கேமரா ரூம்லயே இருக்கும். அது இந்த டோர்ஸ் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும். இப்ப இவங்களும் ஒரு டோரை திறந்து திரும்பி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடம் திரும்பி ஆழமா போற மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் கிராஸ் பண்ணி இவங்க ஆப்போசிட் பக்கம் போக வேண்டியதா இருக்கும். இப்ப அந்த இடத்துல நடக்கும்போது எவ்வளவு தூரம் ஆழம் இருக்குன்னே நம்ம சோனியாவால பார்க்க முடியாது, ரொம்ப கீழே இருக்கும். அப்ப நம்ம போட்டா இருக்கால, அந்த குட்டி பையனை பார்த்து கேட்பான், நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும், நம்ம வந்துட்டோமா இல்லையா அப்படின்னு. அப்போ உடனே அந்த குட்டி பையனும் அதான் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இந்த ஜெனோடோட நெஸ்ட் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கை காட்டுவான். இப்ப அந்த பக்கமா திரும்பி பார்க்கும்போது நம்ம போட்டாவுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா அங்க முன்னாடி ஒரு 2 சப்மரீன் இருக்கும் இவங்க போற வழியில. இந்த சப்மரீன் அவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்த சப்மரீனே அதுதான். அந்த சப்மரீனை இங்க யார் கொண்டு வந்து போட்டது, இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க அதிர்ச்சியில இவங்களுக்கு பக்கத்துல போய் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த சப்மரீனை 2 வலையில போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த வலைக்குள்ள அந்த 2 பேர் அங்க சப்மரீன் கிட்ட விட்டுட்டு வந்தாங்கல்ல, அவங்க 2 பேரையும் சேர்த்து போட்டு இறுக்கமா கட்டியிருப்பாங்க. இவங்களும் உடனே அந்த வலையை அவுத்து என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ உடனே அந்த கட்டப்பட்டவனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இதை கேட்டதும் நம்ம கனாவுக்கு புரிஞ்சு போயிடும், ஜெனோட் எங்கேயோ பக்கத்துலதான் இருக்குன்னு. எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு அவ சொல்லுவா. பார்த்தா மேல இருந்து ஜெனோட் வரும், ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த இடத்துல வந்து மொத்தமா விழுகும், அந்த பிரிட்ஜையும் உடைச்சிரும். இப்ப இந்த மான்ஸ்டரோட வெயிட் தாங்க முடியாம அந்த பிரிட்ஜ் எல்லாம் அப்படியே உடஞ்சி கீழே போக ஆரம்பிச்சிரும். வரிசையா எல்லா பிரிட்ஜையும் உடைச்சிட்டு போயிட்டே இருக்கும். கடை கரெக்டா கனா, நம்ம போட்டா, அப்புறம் அந்த சின்ன பையன், அந்த பையனோட பேரு நோவா, இவங்க 3 பேர் மட்டும் தான் கீழே போவாங்க. மத்தவங்க எல்லாரும் அந்த உடஞ்ச பிரிட்ஜ்ல எப்படியோ மேல ஏறிடுவாங்க. அவங்க யாரும் விழுந்திருக்க மாட்டாங்க. இப்ப இந்த ஜெனோடோட சேர்ந்து இவங்க எல்லாரும் அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவங்க 3 பேரையும் இவங்களால காப்பாற்றவும் முடியாது. அப்ப அந்த நேரத்துல ஜெனோட என்னமோ கீழே போயிடுச்சு. ஆனா இந்த ஜெனோடோட குட்டிகள் இருக்குல்ல, அதுங்களும் அந்த ஷார்க்ஸ் இருந்துச்சுலங்க, அதுவும் இதுங்க எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல மிச்சம் இருக்கிறவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்ப இவங்களும் மாத்தி மாத்தி இதை சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது உள்ள வந்துச்சுன்னா மொத்தமா எல்லாருமே செத்துருவாங்க. இப்ப இந்த ஜெனோட் எல்லா பிரிட்ஜையும் உடைச்சிட்டு போயிட்டே இருந்துச்சுல, அப்படி உடஞ்ச பிரிட்ஜ்ல நம்ம போட்டாவும் நோவாவும் வந்து விழுந்துருவாங்க. நம்ம கனா இன்னும் கீழே போய் விழுந்துருவா. இப்ப நம்ம போட்டாவும் எந்திரிச்சு கனா என்னாச்சு என்னாச்சு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம கனா உடனே நான் கீழே தான் இருக்கேன், மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்கும் போது அவங்க எல்லாம் மேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அநேகமா தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நானும் நோவாவும் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கோம், ஆமா நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு நம்ம போட்டாவும் சொல்லுவான். ஆனா நம்ம கனா சொல்லிடுவா, இல்ல நீ போய் முதல்ல லீட்டாவை காப்பாத்து, அதுதான் நமக்கு முக்கியம், இங்க எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நான் கண்டிப்பா சீக்கிரமா இங்க முடிச்சுட்டு சீக்கிரமாவே உன் கூட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவா. அவ எதை பத்தி பேசுறான்றது நம்ம போட்டாவுக்கு புரியாது. இருந்தாலும் நம்ம போட்டாவும் சரி நான் போய் லீட்டாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த நோவா கூட சேர்ந்து லீட்டாவை தேடி போயிருவா. ஏன்னா அந்த நோவாவுக்கு வழி தெரியும்ல. இப்ப நம்ம கனா இருக்கிற இடத்துல கனா மட்டும் இருக்க மாட்டா, அந்த ஜெனோட் இருக்குல்ல அதுவும் அங்கேதான் இருக்கும். அது ஏற்கனவே நம்ம கனா கிட்ட சமத்தியா அடி வாங்கியிருக்கு. இப்ப திரும்பி கனாவே ஃபேஸ் பண்ண போகுது. இந்த தடவை நம்ம கனா அவளோட வெப்பன்ஸோட ரெடியா இருப்பா. இப்போ உடனே ஜெனோட பார்த்து, நீ என்னோட கனாவை என் கண்ணு முன்னாடியே இழுத்துட்டு போறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு சொல்லி அந்த ஜெனோட ரொம்ப வேகமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. வந்த உடனே ஜம்ப் பண்ணி வந்து அதோட ஃபர்ஸ்ட் கையை வெட்டிடுவா. அதை வெட்டின உடனே அந்த ஜெனோட வழியில கத்த ஆரம்பிச்சிடும். டக்குன்னு நம்ம கனாவை அடிக்கலான்னு வரும். ஆனா நம்ம கனா தப்பிச்சு திரும்பி அதோட மூஞ்சி கிட்ட வந்து வரிசையா அதோட மூஞ்சியில வெட்டிக்கிட்டே இருப்பா. அதோட நாக்கு வாயினி எல்லாத்தையும் வெட்டிடுவா.
பீஸ் பீஸா வெட்ட ஆரம்பிச்சிருவா. இப்போ உடனே அந்த ஜெனோடு இன்னொரு ஒரு கையை வச்சு நம்ம கனாவை ஓங்கி அடிச்சு அந்த பக்கமா இருக்கிற செவுத்துல தள்ளிரும். இந்த ஜெனோடு நம்ம கனாவை மோதின உடனே திரும்பி இன்னொரு ஒரு கையை வச்சு நம்ம கனாவை அந்த இடத்துல அழுத்திடலாம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனா நம்ம கனா அதை உஷாரா பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருவா. இப்ப இந்த ஜெனோடு எப்படி தெரியுமா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்? ஒரே ஒரு பிரிட்ஜ்ல தன்னோட கையை வச்சு சுத்திக்கிட்டு தான் நிக்கும். இப்ப கரெக்டா அந்த கையை வெட்டிட்டா ஜெனோடு இன்னும் கீழே போயிரும்ல. நேரா அதை வெட்டுறதுக்காக அது பக்கத்துல போய் அந்த கையை ஒரு சுத்தி அதையே வெட்டிடுவா. இப்ப இந்த ஜெனோடு இன்னமும் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே போக ஆரம்பிச்சிடும். ஆனா அடுத்து இருக்கிற பிரிட்ஜ் எல்லாத்தையும் உடைச்சு அந்த இடத்தை தொங்கிட்டு இருக்கும். இப்ப இந்த ஜெனோடு இருக்குல்ல, அது தன்னோட டென்டக்கல்ஸ்ல ஆசிட் வச்சிருக்கும்ல, அந்த ஒரு ஆசிட வச்சு நம்ம கனாவை அட்டாக் பண்ணும். இப்ப அது அந்த பிரிட்ஜ்ல பட்டு அந்த பிரிட்ஜும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கனாவும் அந்த ஆசிட் வந்த உடனே கொஞ்சம் உள்ள போவா. பார்த்துட்டு இந்த ஜெனோடு இனிமேல் அடங்கலையில அதை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து வேகமா ஜம்ப் பண்ணுவா. அவ ஜம்ப் பண்ணி வரும்போது அந்த ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சுல, அது உடஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கும். அதை வெட்டி தன்னோட ஸ்வாலை வச்சு அந்த பிரிட்ஜை ஓங்கி அடிப்பா. அடிக்கி நேரா அந்த பிரிட்ஜ் வேகமா போய் அந்த ஜெனோடோட உடம்புலயே குத்தும். அடுத்தே நம்ம கனாவும் ஃபாலோ பண்ணிட்டு வருவா. வந்து தன்னோட 2 கத்தியையும் அதோட தலைக்குள்ளே இறக்கிடுவா. இப்ப ஜெனோடோட பேலன்ஸ் மிஸ் ஆயிடும். அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த ஜெனோடு ஏற்கனவே உடைச்ச பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் எல்லாமே கீழே தான் வந்து அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் கிறிஸ் கிராஸா இருக்கும். இப்ப அதுல வந்து விழுந்துருவோம். இப்ப அதுல விழுந்த உடனே எல்லா பிரிட்ஜும் நம்ம ஜெனோடோட உடம்புக்குள்ள வந்து குத்திரும். அந்த ஜெனோடால அந்த இடத்துல அசையவே முடியாது. வழியில கத்த ஆரம்பிச்சிடும், கிரீ 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 அப்படின்னு. நம்ம கனா உடனே அதோட தலை மேல காலை வச்சு வாயை மூடு, இதுக்கே நீ கத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட கத்தி எடுத்து ஒரே ஒரு ஸ்லாஷ் அதோட தலையை வெட்டிடுவா. அவ்வளவுதான், ஜெனோடோட கதையை முடிச்சிருவா. இப்ப ஜெனோடுக்கு அங்கேயே சமாதி கட்டிட்டு நம்ம கனா ஒரு பக்கத்துல இருக்கிற ஏணியில ஏறி மேல வர ஆரம்பிச்சிருவா. அப்படி வரும்போது அந்த இடத்துல நம்ம பார்க் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா பார்க் கண்ண முடிச்சிருப்பான் போல. அந்த சின்ன பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா கனா இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப மத்தவங்களா இருக்காங்கல்ல, நம்ம சோனியாவோட டீம், அவங்க எல்லாரும் அந்த வரக்கூடிய சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸை சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஹார்பூன் கன்ஸை வச்சு தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால தொடர்ந்து அதுங்க வந்துகிட்டே இருக்குங்க. அவ்வளவுதான், கிட்டத்தட்ட முக்காவாசி மான்ஸ்டர் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க நினைக்கும் போது கரெக்டா ஒரு மான்ஸ்டர் ஒருத்தனை அப்படியே பிடிச்சு தூக்கி அவனை அப்படியே கடிச்சு முழுங்கிரும். இப்ப அவனு செத்து போயிருவான். இப்ப மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மான்ஸ்டரை சுட்டு அதையும் காலி பண்ணிடுவாங்க. இப்போ உடனே இந்த சீஃபும் கேட்பான், இது எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் இந்த மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு, நீங்க எப்படி மத்தவங்களை காப்பாத்த போறீங்க? உங்களே உங்களால காப்பாற்ற முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். அப்போ உடனே நம்ம சோனியா அவன் பக்கத்துல வர மான்ஸ்டரை வெட்டிட்டு, இந்த மாதிரி கத்துறதுக்கு பதிலா நீ எங்களுக்கு ஹெல்ப் ஆகுது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்போ உடனே அந்த சீஃப், என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஒருவேளை உங்களுக்கு சாக விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களே செத்துக்கோங்க, நான் இங்க இருந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். பக்கத்துல இருக்கிற டோரை தட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப அந்த டோரை ஓபன் பண்ண உடனே அந்த டோர்ல இருந்து இவங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு முகம் வரும். யாருன்னு பார்த்தா அந்த குஸ்டோ. அந்த குஸ்டோ திரும்பி உயிரோட வந்திருப்பான். அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். நம்ம சோனியாவுக்கு, குஸ்டோ நீ வந்துட்டியா, உண்மையிலே நீதானே அப்படின்னு சொல்லி அவளும் அழுக ஆரம்பிச்சிருவா. அந்த நேரத்துல இந்த சீஃப் உடனே குஸ்டோவோட கையை பிடிச்சு, இது எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம், நீ மட்டும் உள்ள போகாம இருந்திருந்து ஜெனோட மட்டும் இந்த இடத்துக்கு வர வைக்காம இருந்திருந்தீனா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, யாருக்கும் ஜெனோட இருக்கிற விஷயமே தெரிஞ்சிருக்காது, இந்த வில்லேஜ வந்து ஜெனோட அட்டாக் பண்ணதுக்கு நீதான் காரணம்னு குஸ்டோ மேல எல்லா பழியையும் போடுவான். இப்ப குஸ்டோவே அவன் மிரட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா அது குஸ்டோவே இருக்காது. திடீர்னு நம்ம குஸ்டோ ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு டக்குனு அந்த சீஃபையே கடிக்கிறதுக்காக வருவான். இப்ப அந்த குஸ்டோ அந்த சீஃபோட கழுத்தை போய் கடிச்சு அப்படியே அவனை கீழே தள்ளி கடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த சீஃபால ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. ஒரு கட்டத்துல அந்த சீஃபு இறந்து போயிருவான். இப்ப அந்த குஸ்டோ எந்திரிச்சு அந்த ரத்தம் வடிஞ்ச அந்த மூஞ்சியோட அப்படியே எல்லாரையும் திரும்பி பார்ப்பான். அவனை பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி மிருகம் மாதிரி இருக்கும். அப்ப அந்த டைஷன் தான் சொல்லுவாரு, ஜெனோட்னால இவன் இன்ஃபெக்ட் ஆயிருக்கா, இவன் நீங்க பார்த்தா அதே மனுஷன் கிடையாது, இவன் இப்ப அந்த ஆள் கிடையாது அப்படின்னு. இப்ப இந்த குஸ்டோ எல்லாரையும் திரும்பி கடிக்கிறதுக்காக வருவான். அது சோனியாவால ஏத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப ஆரம்பத்துல இவங்க இந்த வில்லேஜ்ல இருந்தாங்கல்ல, அப்ப நம்ம சோனியாவை இந்த டீம்ல வந்து சேர்த்தது நம்ம குஸ்டோ தான். நம்ம குஸ்டோ என்ன சொல்லி சேர்த்திருப்பான்னா, நான் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் ஃபிஷ் டிசீஸ் வருது இல்ல, அவங்க எல்லாரையும் கியூர் பண்றதுக்காக மருந்து தேடுறேன், இந்த மருந்தை கண்டிப்பா கீழே இருந்து நம்மளால எடுக்க முடியும், எங்கேயாவது ஒரு மருந்து இருக்கும், அதை தேடுறதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம சோனியா ஆரம்பத்துல வரமாட்டேன்னு தான் சொல்லியிருப்பா. ஆனா குஸ்டோ, கவலைப்படாத, எனக்கு எது கிடைச்சாலும் அதுல நான் உனக்கும் பங்கு தரேன், ஏன் நீயே கூட அதை வச்சுக்கலாம், எனக்கு மருந்து மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணோட ஞாபகத்தமா வச்சிருக்கிற ஒரு கீ செயினை எடுத்து சோனியா கிட்ட கொடுப்பா. நம்ம குஸ்டோவோட பொண்ணு இந்த ஃபிஷ் டிசீஸ்னால இறந்து போச்சுன்னு ஆரம்பத்திலே சொன்னாங்கல்ல, ஒருவேளை அந்த பொண்ணு மட்டும் வளர்ந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா சோனியா மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சோனியா மேல இந்த குஸ்டோ எப்பயுமே பாசம் வச்சிருப்பான். ஆனா அப்படி பாசம் வச்ச ஒரு ஆளு இந்த மாதிரி தான் கண்ணு முன்னாடியே மான்ஸ்டரா மாதிரி நிக்கிறாரேன்றத நம்ம சோனியாவால ஏத்துக்கவே முடியாது. இப்ப இந்த குஸ்டோ நடக்க முடியாம கிட்டத்தட்ட சோனியா கிட்ட தான் வருவான். இந்த சோனியாவும் சொல்லும், என்னைய பாரு, நான் தான் தெரியலையா, நான் தான் சோனியா, நீ வெளில வந்து பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா குஸ்டோவால அதை கேட்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குஸ்டோ தலையை அப்படியே புடிச்சுக்கிட்டு அப்படியே வழியில கத்த ஆரம்பிச்சிருவா. அவன் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். அவன் கத்த கரெக்டா அவனோட உடம்பு டிஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த மான்ஸ்டர் மாதிரியே மாறிடுவா. இப்ப அங்க இருந்து வந்து நேரா சோனியாவோட கையை கடிக்க ஆரம்பிச்சிருவா.
அப்பயும் நம்ம சோனியா, குஸ்டோ இதுல இருந்து வெளில வா, உன்னால வெளில வர முடியும், நான் தான் தெரியாதா, நான் தான் சோனியா, என்னைய பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அந்த குஸ்டோவுக்கு தெரியவே தெரியாது. அப்ப சோனியாவை வந்து காப்பாத்துறது நம்ம கனாதா. கனாதான் கரெக்டா வந்து அவனோட கையை வெட்டி சோனியாவை காப்பாத்திடுவா. இந்த மாதிரி சோனியாவை கடிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த பார்க்கும் கோவப்பட்டு நேரா அந்த மான்ஸ்டர், அதாவது குஸ்டோவை கொல்றதுக்காக வருவான். அப்போ உடனே சோனியா தான் போய் பார்க்கையும் தடுத்து, நல்லா பாரு, அது ஒண்ணும் மான்ஸ்டர் கிடையாது, அது நம்ம குஸ்டோ அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் நம்ம பார்க்கும் தெரிய வரும் அது குஸ்டோவோட மூஞ்சி அப்படின்னு. என்னாச்சு, ஏன் இப்படி ஆன, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவான். அவனோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னே அவனுக்கு தெரியாது. ஆனா அப்பையும் இந்த குஸ்டோவை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க குத்திடுவாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம கனாதா. அப்ப நம்ம கனா ஒரு சீவிட்டு கரெக்டா அந்த குஸ்டோவோட கதையை மொத்தமா முடிக்கலாம்னு போவா. ஆனா கரெக்டா அவளோட ஸ்வாட வந்து ஒருத்தவன் தடுப்பான். ஏன் வேற யாரும் இல்ல, அந்த பார்க் தான். அந்த பார்க் உடனே கனா கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அதெல்லாம் நம்ம கனா கேட்கவே மாட்டா. அவனோட மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டு நேரா திரும்பி அந்த குஸ்டோவை கொல்றதுக்காக போவா. திரும்பி வந்து அவளோட ஸ்வாட யாரோ ஒருத்தவங்க தடுப்பாங்க. இந்த தடவை தடுக்கிறது சோனியா. ஆனா நம்ம சோனியாவால நம்ம கனாவை தடுக்கவே முடியாது. உடனே நம்ம சோனியா கனாவை பார்த்து சொல்லுவா, கனா நல்லா பாரு, அது குஸ்டோ அப்படின்னு. அப்போ உடனே கனா சொல்லுவா, அது ஒண்ணும் மனுஷன் கிடையாது, இப்ப விலகி நில்லு, அதை கொல்றதுதான் நல்லது அப்படின்னு. திரும்பி கொல்ல போறப்ப நம்ம சோனியா உடனே, ப்ளீஸ் கனா, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றதை கேளு, இவரை விட்டு, இவர் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவர் வாழட்டும், இவரை வாழ விடு அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம கனாவே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அங்கேயே நிப்பா. இப்ப அந்த குஸ்டோ இருக்கான்ல, டக்குனு இந்த சவுண்ட் கேட்ட உடனே திடீர்னு நம்ம சோனியாவை கொல்றதுக்காக வருவான். அங்கிருந்து ஜம்ப் பண்ணி வந்த உடனே இப்ப நம்ம கனா யார் பேச்சையும் கேட்க மாட்டா. அந்த குஸ்டோவோட பாடியை ரெண்டா சீவி அந்த குஸ்டோவை கொன்றுவா. இப்ப அந்த குஸ்டோவும் இறந்துருவான். அவன் இறந்த உடனே இதை பார்த்ததும் நம்ம சோனியாவுக்கு குஸ்டோவோட பேசின ஒரு ஞாபகம் வரும். நம்ம சோனியா போய் குஸ்டோ கிட்ட போய் கேட்டிருப்பா, நீங்க இப்ப இந்த மாதிரி ப்ராஃபிட்டே இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்காக செய்றீங்க, இந்த மாதிரி டைவ் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லையே, இனிமேல் ஃபிஷ் டிசீஸ்க்கு ஒரு கியூர் கண்டுபிடிச்சு என்ன ஆக போகுது, உங்க பொண்ணு தான் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம குஸ்டோ சொல்லியிருப்பாரு, நான் என்னோட பொண்ணை கண்டிப்பா திரும்பி பார்ப்பேன், அப்படி பார்க்கும்போது என் பொண்ணோட கண்ணை பார்த்து நான் சொல்லணும், நான் உன்னை பத்தி தான் எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நான் உன்னை மறக்கவே இல்லை அப்படின்னு, அதுக்காக தான் நான் இதை இன்னமும் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப இதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம சோனியா அழுதுகிட்டே இருப்பா. நம்ம குஸ்டோ இறந்து போனார்ல, அவர் பக்கத்துல வந்து உட்காந்து நம்ம சோனியா, கவலைப்படாதீங்க குஸ்டோ, கண்டிப்பா உங்களோட பொண்ணை நீங்க பாப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க உங்களை பத்தியே பெருமையா யோசிச்சுக்கலாம், ஏன்னா உங்க பொண்ணை நீங்க என்னைக்கு மறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவரோட கண்ணை மூடிடுவா. இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி எல்லாருமே சோகமா தான் இருப்பாங்க. அப்ப அந்த டைஷன் இருக்கார்ல, அவர் உடனே திரும்பி, ஆமா இவரோட சாவுக்கு நீங்க ஏன் யாருமே கவலைப்படல அப்படின்னு அந்த சீஃபை பார்த்து கேட்பாரு. அப்போ உடனே மாவோ சொல்லுவாரு, அந்த ஆள்லாம் சாகுறதுக்கு தகுதியான ஆள் தான், அவன் செத்தா செத்துட்டு போறான் அப்படின்னு. இப்ப நம்ம கனா எல்லாருக்கும் திரும்பி ஒரு உத்தரவு கொடுப்பா, யாருக்கெல்லாம் காயம் இருக்கோ அந்த காயத்தை எல்லாத்துக்கும் உடனே மருந்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அடுத்து போட்டாவும் நோவாவும் இருக்கிற இடத்துக்கு போக போறோம், திரும்பி சண்டை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. இப்ப இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில இருக்கிற அந்த மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும், அவங்களோட நம்பிக்கையும் குறைஞ்சு போயிடும். ஏன்னா எல்லாருமே ரொம்ப பயத்தோட இருப்பாங்க, எப்ப வேணாலும் அந்த மான்ஸ்டர் வந்து இவங்களை இழுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பயத்திலே தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு, என்னால மான்ஸ்டரா மாற முடியாது, அப்படி மான்ஸ்டரா மாறுறதுக்கு நானா மனுஷனாவே செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போய் இறங்குவாரு, அப்படியே உள்ள மூழ்கி செத்து போயிடலாம் அப்படின்னு. ஆனா கரெக்டா அவரை கீழே இருந்து பிடிச்சி இந்த மான்ஸ்டர் மேல தூக்கிடும், பார்த்தா அவரை சாக கூட விடாது. இப்ப அவரோட மூஞ்சி பக்கத்துல வந்து முறைச்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்த உடனே இவர் சொல்லுவாரு, என்ன சாக கூட விட மாட்டியா, என்னை நிம்மதியா ஏன் சாக விட மாட்டேற, என்ன விடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாரு. அப்படி கத்தும் போது கரெக்டா அவரை பிடிச்சி திரும்பி அவரோட கேப்சூல்குள்ள வைக்க போகும் அந்த மான்ஸ்டர். அப்ப அங்க தூரத்துல இருந்து எவனோ ஒருத்தன் ஜம்ப் பண்ணி வர மாதிரி இருக்கும், வேற யாரும் கிடையாது, நம்ம போட்டாதான். நம்ம போட்டா கரெக்டா வந்து தன்னோட ஹார்பன் ஸ்வாட வச்சு ஒரு வெட்டு அதோட கையை வெட்டிட்டு அவரையும் காப்பாத்திடுவான். இப்ப அவரை காப்பாத்தின உடனே எல்லாரும் சுத்தி முத்தி போட்டா வந்துட்டா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த நோவா இருக்கான்ல, அவன் கரெக்டா ஒரு ஓட்டைக்கிட்ட வந்துட்டு வெளிச்சத்தை காமிச்சு எல்லாரும் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளிச்சத்தை காட்டுவான். இப்ப எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும், எல்லாரும் வேக வேகமா அந்த பக்கமா போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம போட்டா ஒருத்தரை காப்பாத்தினால அவரை பார்த்து கேட்பான், ஈட்டா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உடனே ஒரு மாதிரி போட்டா கிட்ட பதிலே சொல்லாம அந்த பக்கமா திரும்பி அழுக ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா லீட்டா அந்த கேப்சூல்குள்ள இருப்பா. அந்த மான்ஸ்டரோட ஒரு கேப்சூல் இருந்துச்சுல, அதுல லீட்டாவும் இருப்பா. லீட்டாவும் கொஞ்சம் கொஞ்சமா மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்ததும் நம்ம போட்டாவுக்கு ரொம்ப கோவம் வரும் அந்த மான்ஸ்டர் மேல. அதை பார்த்ததும் நம்ம போட்டாவால தாங்கிக்கவே முடியாது. லீட்டா உனக்கு என்னாச்சுன்னு வேக வேகமா நம்ம லீட்டா பக்கத்துல ஓடி போவான். டக்குனு போயிட்டு தன்னோட கத்தியை வச்சு அந்த கேப்சூல் கிழிச்சு நம்ம லீட்டாவே வெளில எடுப்பான். ஆனா நம்ம லீட்டா கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டான். இப்ப அந்த நேரத்துல அந்த ஜெனோட் இருக்குல்ல, அது தன்னோட முகத்தை நம்ம போட்டாவுக்கு பின்னாடி கொண்டு வந்துட்டு நம்ம போட்டா கேப்சூல் இருந்து எடுத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே டக்குனு தன்னோட ரெண்டு கைகளை வச்சு நம்ம போட்டாவை இப்படியே நசுக்கும். நம்ம போட்டாவும் லீட்டாவை எப்படியாவது இழுத்துடலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா லீட்டாவை அவனால இழுக்கவும் முடியாது. லீட்டான்னு கூப்பிட்டா அவளுக்கு கேட்கவும் கேட்காது, அவ ரொம்ப மயக்கத்துல இருப்பா. இப்ப நம்ம போட்டாவை டக்குனு அந்த கையை வச்சு தூக்கிட்டு நம்ம லீட்டாவை மறுபடியும் அந்த கேப்சூல்குள்ளே போட்டுரும். நம்ம போட்டாவை டக்குனு அந்த கையை வச்சு தூக்குனுச்சுல, நேரா கொண்டு போய் அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கிற அந்த இடத்துல டொம்முன்னு போதும். நம்ம போட்டாவால அசையவே முடியாது, அந்த ஸ்வாடை விட்டுருவான். இப்ப அவ்வளவுதான் நினைக்கும் போது கரெக்டா அந்த ஸ்வாட் மேல திரும்பி கையை வச்சு அந்த ஸ்வாட கிரிப்பா பிடிப்பான்.
இப்ப அதை அழுத்துறதையும் தாண்டி நம்ம போட்டா எந்திரிச்சு நிப்பான். அதை பார்த்ததும் நம்ம ஜெனோடைய ஒரு மாதிரி பார்க்கும், இவன் தன்னோட கையையும் தாண்டி எந்திரிச்சு நிக்கிறானா அப்படின்னு. அப்ப நம்ம போட்டாவுக்கு தோன்றது எல்லாமே தன்னோட லீட்டா மட்டும்தான். லீட்டாவை என்ன பண்ண, என்னோட தங்கச்சியை என்ன பண்ணன்னு கேட்டு தன்னோட ஸ்வாட வச்சு ஸ்லாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த கையை பீஸ் பீஸா வெட்டிடுவான். உடனே அடுத்த கையை வச்சு இந்த ஜெனோட அட்டாக் பண்றதுக்காக வரும். ஆனா அந்த கையை ஈஸியா வெட்டிடுவான். இப்ப நேரா அந்த ஜெனோட் கிட்ட சண்டை போடுறதுக்காக நேரா அதோட மூஞ்சிக்கு நேராவே ஜம்ப் பண்ணுவான். இப்ப அந்த ஸ்வாட்ல ஆக்சிலரேஷன் அதிகப்படுத்துறதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும்ல, அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஃபுல் பவர்ல ஒரு சீவ ஆரம்பிப்பான். அதோட வாய் இருக்குல்ல, அதோட வாயை ஒரு பக்கமா அப்படியே கிழிக்க ஆரம்பிப்பான். அதுலயே அது கிரீன் கத்திக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துரும். அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம போட்டாவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம போட்டா உடனே டக்குனு தன்னோட கண் எடுத்து 4 சுடு நேரா அதோட மூஞ்சிலேயே இறக்குவா. இது எல்லாமே அந்த பாய்சன் டாட்ஸ். இப்போ உடனே அது கிரீன் வழியில துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உடனே நம்ம போட்டா அதை பார்த்து கேட்பா, என்ன வலிக்குதா? அது எல்லாமே நீ கொன்னியே அந்த ஃபேமிலிஸை சேர்ந்தவங்க உன்னை எதிர்க்கிறதுக்காக பண்ணது, அததான் இறக்கியிருக்க, உனக்கு நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே அது மறுபடியும் நம்ம போட்டாவை தாக்குறதுக்காக எல்லா பக்கம் அதோட கைகளை எடுத்துட்டு வரும். நம்ம போட்டா அதே இடத்துல நின்று அந்த கை எல்லாத்தையும் ஒரே ஸ்லாஷ்ல வெட்டிடுவான். இப்ப திரும்பி அதை பார்த்து சொல்லுவான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இனிமேல் இது எதுவுமே வேலை செய்யாது, உன்னோட சாவு கண்டிப்பா என் கிட்டதான் அப்படின்னு. இப்ப இந்த டைஷன் இருக்கார்ல, அவரு அந்த இடத்தோட எமர்ஜென்சி சோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவாரு. அதாவது ஒரு எனர்ஜி சோர்ஸ், அதை ஆக்டிவேட் பண்ண உடனே சுத்தி எல்லா இடத்துக்கும் பவர் வர ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த எமர்ஜென்சி சப்மரீன்ஸ் இருக்குமா, அதுல மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இவங்க எல்லாரும் போகும்போது அப்ப இவங்க கையில ஒரு பெரிய பாம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு இது என்னது பாமா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்பாரு. இது ஒரு டார்பிடோ அப்படின்னு நம்ம கனா சொல்லுவா. ஆனா இது வெடிச்சுச்சுன்னா கண்டிப்பா இந்த இடமே அழிஞ்சிருமே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு அந்த டைஷன் கேட்கும்போது, ஆமா அது எங்களுக்கும் தெரியும், அதனால தேவைப்பட்டா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கிட்டு போவாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம போட்டா நிக்கிறான்ல, நம்ம போட்டாவை எதிர்த்து அந்த ஜெனோட நிக்குதுல, அப்ப நம்ம போட்டாவுக்கு கை நடுக்கமே இருக்காது. அவனோட ட்ரெம்பிளிங் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் ரொம்ப பெருசானதை பார்த்திருக்கான், நிறைய வந்ததை பார்த்திருக்கான், ரொம்ப பயமுறுத்துறதையும் பார்த்திருக்கான். இது எல்லாத்தையும் பாக்குற அந்த போட்டா இருக்கான்ல, அவன் இப்ப இல்ல, அந்த போட்டா எப்பயோ போயிட்டான். இப்ப தன்னால விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா தன்னோட தங்கச்சி தான் கண்ணு முன்னாடியே அங்க மாட்டிட்டு இருக்கா. தன்னோட தங்கச்சியை காப்பாத்தியே ஆகணும். தன்னோட கோபம் தன்னோட பயத்தை தாண்டி வேலை செய்யுது. அந்த காரணத்தினாலதான் அவனுக்கு பயம் சுத்தமா இல்ல. அதோட சைஸ் பெருசா இருக்கிறத பார்த்தாலும் நம்ம போட்டாவுக்கு கவலையே இல்ல. பெருசா இருந்தா என்ன, தான் அடிக்கிறதுக்கு இன்னும் இடம் அதிகமா இருக்கு அப்படின்னு அவன் யோசிப்பான். இப்ப கண்டிப்பா இதை கொண்டுட்டு லீட்டாவை காப்பாத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணுவான். அது உடனே நம்ம போட்டாவை அடிக்காம பக்கத்துல இருக்கிற வேற ஒரு இடத்த அடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன உன்னோட கண்ணு கூட போயிடுச்சா, உன்னால தெளிவா பார்க்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாவும் சண்டை போடுறதுக்காக போவா. பார்த்தா அது பக்கத்துல இருக்கிற கல்லை எய்ம் பண்ணிருக்கும். அந்த கல்லை தூக்கி நேரா நம்ம போட்டா இருக்கிற இடத்துல டொம்முன்னு அடிக்கும். கரெக்டா நம்ம போட்டா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இப்ப தன்னோட அந்த ஸ்வாட் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டைல் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணுவா. அதை ஆன் பண்ண உடனே அந்த ஸ்வாடு நேரா அந்த மான்ஸ்டரோட தொண்டைக்குள்ளே போய் இறங்கி அப்படியே அதை வச்சு சுத்த ஆரம்பிச்சிருவா. இப்ப அந்த த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட் அந்த மான்ஸ்டரோட கழுத்தை வச்சு சுத்திடுவா. சுத்திட்டு ஃபுல்லா அதை சார்ஜ் பண்ணுவா. இப்ப அந்த த்ரெட் டைட் ஆக ஆரம்பிக்கும். அந்த த்ரெட் டைட் ஆக அந்த மான்ஸ்டரோட கழுத்து உடைய ஆரம்பிக்கும். அந்த மான்ஸ்டர் கிரீன் கத்த ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம போட்டா மொத்தமா அதை வெட்டிடுவா. அதோட தலையை வெட்டினதுக்கு அப்புறம் இப்ப திரும்பி நம்ம போட்டா மேல ஜம்ப் பண்ணி தன்னோட ஸ்வாட திருப்பி ஆன் பண்ணிட்டு திரும்பி அங்க இருந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து அதோட உடம்புல குதிப்பா. குதிச்சதுக்கே அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்ட். இப்ப என்னதான் தலையை வெட்டிட்டாலும் அந்த மான்ஸ்டர் இன்னும் தலையை வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு சிலது துடிக்கும்ல, அந்த மாதிரி அது துடிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம போட்டா அதுக்குள்ள அந்த கேஸ் கானிஸ்டரை ஃபுல்லா இறக்கி அந்த கேஸ் எல்லாத்தையும் உள்ள போக வைப்பான். இப்ப அந்த கேஸ் எல்லாம் உள்ள போக அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா வீங்க ஆரம்பிக்கும். அப்படியே வீங்கி மொத்தமா ஒரு கட்டத்துல வெடிச்சிரும். அது வெடிச்ச உடனே அந்த மான்ஸ்டர் அவன் கொன்றுவான். இப்ப அந்த மான்ஸ்டரால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமாவும் இருக்கும், அதே நேரத்துல அதிர்ச்சியாவும் இருக்கும். ஏன்னா தன்னந்தனியா நம்ம போட்டா மட்டுமே அந்த மான்ஸ்டரை பீட் பண்ணிட்டா. இப்ப இதை ரியலைஸ் பண்ண உடனே எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாயிருவாங்க. அப்ப நம்ம போட்டா லீட்டாவை தூக்கிட்டு கீழே இறங்கி வருவான். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம லீட்டாவை பார்த்து சொல்லுவான். ஆனா நம்ம லீட்டா இன்னும் மயக்கத்துல தான் இருப்பா, கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டா. இப்ப நம்ம லீட்டாவை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற கல்லுல படுக்க வச்சு, லீட்டா கண்ணை திறந்து பாரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், அண்ணன் தான் எல்லா தப்பையும் பண்ணியிருக்கேன், பிளீஸ் எனக்காக கண்ணை திறந்து பாருன்னு சொல்லி நம்ம லீட்டா பக்கத்திலே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இப்ப அந்த நேரத்துல தண்ணியில நிறைய சுழல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்னது, தண்ணியெல்லாம் மறையிற மாதிரி தெரியுது அப்படியே அந்த மக்கள் எல்லாம் கேட்கும் போது அந்த சின்ன பையன் தான் சொல்லுவான், அந்த நோவா, அதாவது அவங்க தாத்தா எமர்ஜென்சி பவரை போட்டிருக்காருல, அப்ப இங்க கீழே ட்ரைனிங் சிஸ்டம் இருக்குமா, அதுதான் இந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப அந்த நேரத்துல இன்னொரு சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். எல்லாரும் அந்த மான்ஸ்டர் செத்து போச்சுல, அந்த பாடி இருக்கிற பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த மான்ஸ்டரோட உடம்புல நிறைய கேப்சூல் இருந்துச்சுல, அதுல ஏற்கனவே உள்ள போன மனுஷங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸா மாறி இருப்பாங்க. இப்ப அந்த அம்மா செத்து போன உடனே அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உடச்சுக்கிட்டு எல்லாம் வெளில வந்துருங்க. வந்ததுங்க எல்லாம் இந்த மனுஷங்க எல்லாரையும் துரத்த ஆரம்பிச்சிருங்க. இந்த மனுஷங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம போட்டா மட்டும் அந்த இடத்துல அசையாம அப்படியே இருப்பான். ஏன்னா நம்ம லீட்டா மூச்சு விடவே மாட்டாளா. அதை பார்த்த உடனே நம்ம போட்டா பயந்து போய் அங்கேயே நின்னுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த நோவா பையன் இருக்கான்ல, அவன் ஒரு கட்டத்துல அங்கேயே அப்படியே பயந்து போய் அப்படியே தலையை குளிச்சுட்டு நின்றுவான்.
டக்குனு பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் எதுவும் அவனை அட்டாக் பண்ணவே செய்யாதுங்க. என்னாச்சுன்னு சொல்லி அவனு கண்ண முடிச்சு பாப்பான். பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே நிக்குங்க. அதுங்க எதுவுமே பண்ணாதுங்க. என்னாச்சு, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த நோவாவும் திரும்பி பாப்பா. நேரா போட்டா இருக்கிற பக்கம் திரும்பி பாப்பா. அப்ப நம்ம லீட்டா இருக்கால, அவளோட கையை முன்னாடி நீட்டி இருப்பா. நம்ம போட்டாவுக்கு ஒண்ணுமே புரியாது நம்ம லீட்டா என்ன பண்றா அப்படின்னு. டக்குன்னு நம்ம லீட்டா எந்திரிச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த மான்ஸ்டர் எதுவுமே அசையாதுங்க. அதுங்க எல்லாம் நம்ம லீட்டா சொன்ன மாதிரியே அப்படியே நிக்குங்க. இப்ப இந்த இடத்துக்கு மத்தவங்க எல்லாரும் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம கனாவுக்கு போட்டாவுக்கு லீட்டாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவளும் வெளில வந்து பாப்பா. வந்து பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நிக்கும். நம்ம லீட்டா மட்டும் இதுங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நின்றுட்டு இருப்பா. இங்க என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப நம்ம லீட்டா அப்படியே பொறுமையா இவங்க பக்கம் திரும்பி பாப்பா. திரும்பி பார்த்தா அவளோட கண்ணும் சரி அவளோட முகமும் சரி ரொம்ப வித்தியாசமா மாறி இருக்கும். அது நம்மளோட லீட்டா தானே அப்படின்னு சொல்லி நம்ம கனாவுக்கே ஒரு செகண்ட் டவுட்டா இருக்கும். அப்ப நம்ம கனாவோட டீம் நம்ம லீட்டா பக்கத்துல அப்படியே பொறுமையா நடந்து வருவாங்க. ஆனா சுத்தி நிக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்குல்ல, அது எதுவுமே அவங்க யாரையுமே எதுவுமே பண்ணாது. இவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியாது. என்னாச்சு, இதுங்க ஏன் எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம போட்டாவும் லீட்டா உனக்கு எல்லாம் ஓகே தானே லீட்டா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே நம்ம லீட்டாவோட மேல போய் கை வைப்பா. பார்த்தா கை வச்ச உடனே நம்ம லீட்டா மயக்கம் போட்டு விழுந்துருவா. இப்ப நம்ம லீட்டாவையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு எமர்ஜென்சி சப்மரீன்ல இவங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இப்ப நம்ம லீட்டா இன்னுமே ஒரு மாதிரி தான் இருப்பா. ஆக்சுவலா அவ மூச்சு விட்டுட்டு தான் இருப்பா. ஆனா அவ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கவே மாட்டா. அதே மாதிரி அவ உடம்புல அவளோட முகத்துல ஒரு மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அது எதுவுமே மறையாது. அவ இன்னமும் அப்படியே தான் இருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்ததும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த குஸ்டோ இருக்கான்ல, அவனும் இதே மாதிரி தான் இன்ஃபெக்ட் ஆனா. ஆனா அவன் ஒரு பெரிய மான்ஸ்டரா மாறிட்டான். இப்ப நம்ம லீட்டாவும் அதே மாதிரி மாறிடுவாளோ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கனாவுக்கும் இதே ஒரு டவுட் தான் இருக்கும். குஸ்டோ எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் லீட்டாவும் இருக்கா. லீட்டாவும் இன்ஃபெக்ட் ஆகி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கனாவுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மான்ஸ்டர் எல்லாமே எதுக்காக லீட்டாவோட பேச்சை கேட்டுச்சுங்க. நம்ம லீட்டா சொன்னதும் அதுங்க எல்லாம் அப்படியே நின்றுச்சுங்களே. நம்ம லீட்டா நின்ன வரைக்கும் அதுங்க எதுவுமே பண்ணல. இதுக்கான காரணம் என்னன்றது அவளுக்கு சுத்தமா புரியவே இல்ல. இப்ப மக்கள் எல்லாருமே இருக்கிற எல்லா எமர்ஜென்சி சப்மரீன்ஸ்லயும் ஏறிடுவாங்க. அவங்க ஏறின உடனே கடைசியா நம்ம மாவும் உள்ள போயிட்டு அந்த டைஷனையும் கூப்பிடுவாரு. ஆனா நம்ம டைஷன் நான் வர முடியாது, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி டக்குன்னு அந்த சப்மரீனோட டோரை க்ளோஸ் பண்ணிடுவாரு. இப்ப அந்த பசங்களை பார்த்து நோவா லிங் என்னால இந்த இடத்துல இருந்து வர முடியாது, நான் ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கைக்கு என்னால அட்ஜஸ்ட் ஆக முடியாது. ஆனா நீங்க 2 பேரும் கண்டிப்பா வாழணும், நீங்க 2 பேரும் மேல போய் சந்தோஷமா வாழுவீங்க நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவரு இந்த சம்பரினை அமுச்சு வச்சிருவாரு. அப்ப இந்த டைஷன் அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு, என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்க கூட வர முடியல, ஆனா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்கிருவீங்க இந்த இடம் எனக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு. ஆனா நீங்க 2 பேரும் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், அதனால இந்த இருட்டுக்குள்ளே இல்லாம நீங்க வெளிச்சத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் மேல அமுச்சு வச்சிருப்பாரு. இப்ப மேல வந்த உடனே முறையா சூரியனை பார்த்ததும் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப கண்ணு கூசும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க அதை பார்த்ததே கிடையாது. அவங்க எப்பயுமே அந்த இருட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. இப்ப முறையா வெளில வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கும். எல்லாத்தையும் முறையா பார்ப்பாங்க. அப்ப மேல இருக்கிற அந்த வானத்தை பார்த்ததும் அவங்க தாத்தா சொன்னதுதான் ஞாபகம் வரும். அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு, இந்த வானத்துக்கு எல்லையே கிடையாது, ரொம்ப தூரத்துக்கு போகும் அப்படின்னு. அதை பார்த்த உடனே 2 பேரும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தாத்தா சொன்ன மாதிரியே வானம் இருக்கு அப்படின்னு. இப்ப இவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது கீழே அவங்க தாத்தா இருக்காருல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த டார்பிடோ இருந்துச்சுல அதை கீழே அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்ப அந்த டார்பிடோவை எடுத்துக்கிட்டு நேரா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சுங்கல்ல, அதுங்க எல்லாம் இன்னமும் அப்படியே தான் நிக்குங்க. அதுங்களுக்கு சென்டர்ல கொண்டு வந்து அந்த டார்பிடோவை வைப்பாரு. இப்ப வச்சுட்டு அவர் சொல்லுவாரு, என்னோட நண்பர்கள், என்னோட பிரதர்ஸ், என்னோட பையன், என்னோட ஒய்ஃப், இவங்க எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டீங்க. அதை நான் என்னைக்கும் மறந்ததே கிடையாது. என்னோட பகை என்னைக்கும் குறைஞ்சதே கிடையாது. இருந்தாலும் நான் இத்தனை வருஷமா வாழ்ந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு என்னைக்காவது கிடைக்காது அப்படின்றதுக்காக மட்டும்தான். இன்னைக்கு கிடைச்சிருச்சு. நான் இதை சும்மா விட மாட்டேன். என்னோட மக்களுக்காக நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டார்பிடோவை ஆக்டிவேட் பண்ணுவாரு. அந்த டார்பிடோ நேரா கிளம்பி ஒரு மான்ஸ்டரோட மேல போய் குத்துன உடனே அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது மொத்தமா வெடிச்சு அந்த இடத்துல இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் மொத்தமா எரிச்சிடுங்க. அந்த மான்ஸ்டர் எதுவுமே உயிரோட இருக்காது. அது மட்டும் கிடையாது, இப்ப இது இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்குல்ல, அந்த ஒரு காரணத்தினால அந்த பில்டிங்கால தாங்க முடியாது. அந்த பில்டிங்ல நிறைய கிராக் விழுந்து எல்லா பக்கம் இருந்து தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிடும். கடல் தண்ணி உள்ள சூழ ஆரம்பிச்ச உடனே எல்லா இடமும் தண்ணியா மாறிடும். அந்த மொத்த இடத்துலயும் தண்ணி தான் வந்திருக்கும். இப்ப இவ்வளவு ஃபோர்ஸா அடிச்ச காரணத்தினால அந்த நெஸ்ட்ல இருந்த 1-2 இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த நெஸ்ட்ல இருந்து வெளில அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்ல வெளில வர ஆரம்பிச்சிடும். இப்ப அதே நேரத்துல போர்ட் ஒயாசிஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இப்ப வெளில வந்து அந்த ரெஸ்கியூ டீமை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அப்போ உடனே நம்ம மாவோ வெளில வந்து சொல்லுவாரு, அந்த ஜெனோட் செத்து போச்சு, மக்கள் எல்லாரும் சேஃபா இருக்காங்க, நாங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு. இதை பார்த்ததும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும். இப்ப எல்லா மக்களும் அந்த கரையில ஒன்னா சேர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு சில பேரோட ஃபேமிலி அங்க கீழே போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. அப்ப நம்ம போட்டா மட்டும் லீட்டாவை தூக்கிட்டு அவனோட இடத்துக்கு போயிட்டு இருப்பான். அப்போ உடனே பக்கத்துல இருக்கிறவர் கேட்பாரு, லீட்டாவுக்கு என்னாச்சு போட்டா, லீட்டா ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவன் நல்லா தான் இருக்கா, அவ ஜஸ்ட் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம போட்டா வேற எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து போயிடுவான்.
இப்போ உடனே நம்ம லீட்டாவுக்கு என்னாச்சு அப்படின்றத பத்தி மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா லீட்டாவும் இன்ஃபெக்ட் ஆயிட்டா அப்படின்றது அந்த கீழ இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல. அத பத்தி மேல சொல்ல ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உடனே நம்ம சோனியாவும் கேப்பா, இப்ப நீ என்ன பண்ண போற கண்ணா? இப்ப இப்படியே போச்சுன்னா மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு கட்டத்துல தெரிய வந்துரும். இது மொத்த வில்லேஜுக்குமே ஒரு ஆபத்தா இருக்கும். நீ குஸ்டாவை பாத்தியில, கண்டிப்பா இந்த லீட்டா பொண்ணு இந்த மொத்த வில்லேஜையும் அழிச்சிருவா. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது நம்ம கண்ணா உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி கேப்பா. இப்ப கரெக்டா அந்த நேரத்துல இந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் கீழ இருந்து வந்துச்சுல, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே நேரா மேலேயே வந்துருங்க. அதாவது வாட்டரோட சர்ஃபேஸ்க்கே வந்துருங்க. அதை பார்த்ததும் மக்கள் எல்லாரும் இன்னும் சந்தோஷமாயிருவாங்க. ஏன்னா எல்லா இன்ஹெரிட்டன்ஸும் மொத்தமா வந்துருச்சுல. அப்ப நம்ம கண்ணா நம்ம சோனியாவை பார்த்து சொல்லுவா, சோனியா நீதான் பாத்தீல, கண்டிப்பா சொல்றேன், அந்த குழந்தை இந்த வில்லேஜ டெஸ்ட்ராய் பண்ணாது. கீழே என்ன நடந்துச்சுன்றதை நீயும் பார்த்ததானே. அவ இருந்ததுனால மட்டும்தான் நம்ம சண்டை போடாம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் தான் இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கான ஒரு சொல்யூஷனா இருப்பாங்க. அவங்க தான் இது எல்லாத்தையுமே மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லுவா. அப்ப எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து நம்ம கனாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா கனா இருந்ததுனாலதான் இது எல்லாத்தையும் சாதிக்க முடிஞ்சு அப்படின்னு எல்லாரும் படைச்சதுக்கான காரணம் கனா அப்படின்னு பாராட்டுவாங்க. நம்ம கனா உடனே இல்ல இது மொத்தமா குரூப்பா சேர்ந்து பண்ணதுனால மட்டும்தான் இது நடந்துச்சு, நான் ஒரு ஆள் மட்டும் காரணம் கிடையாதுன்னு சொல்லுவா. அப்போ உடனே நம்ம மாவை வந்து கேட்பாரு, ஆமா லீட்டா எங்க, லீட்டாவுக்கு என்னாச்சு அப்படின்னு. அப்ப நம்ம கனா சொல்லுவா, அவ இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கா, அவ இன்னும் கண்ண முழிக்கல அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம லீட்டாவும் இன்ஃபெக்ட் ஆயிட்டா அப்படின்ற காரணத்தினால நம்ம லீட்டாவை செயின் போட்டு அந்த பெட்லயே கட்டி போட்டுருப்பாங்க. நம்ம லீட்டா ஒருவேளை எந்திரிச்சு மான்ஸ்டரா மாறிட்டா என்ன பண்றது அப்படின்னு. இப்போ உடனே நம்ம பார்க்க அதே கேட்பான், நம்ம லீட்டா எந்திரிக்கும் போது மனுஷனா இருப்பான்னு எனக்கு தோணல அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம மாவோ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்கும் போது அவ கண்டிப்பா மான்ஸ்டரா தான் இருப்பா, குஸ்டோ மாதிரியே இவளும் மான்ஸ்டரா மாறிடுவான்னு அந்த பார்க் சொல்லுவா. ஏன்னா பார்க் மாறினதை இவனுங்க எல்லாருமே அவங்க கண்ணால பாத்துட்டாங்கல்ல. இதே மாதிரி நம்ம லீட்டாவும் அந்த எக்ஸாக்குள்ள இருந்தா, அப்படி இருக்கிறப்ப அவ மட்டும் வெளில வரும்போது எப்படி மான்ஸ்டரா இல்லாம ஒரு மனுஷியா இருப்பா? அதெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு ஒரு மான்ஸ்டரா தான் மாறுவான்னு இந்த சோனியாவும் சொல்லுவா. அப்ப இந்த மாவோ வந்து சொல்லுவாரு, சோனியா கனாவுக்கு வேற வழியே இல்லாததுனால மட்டும் தான் அவ குஸ்டாவை கொண்டா, ஏன்னா குஸ்டோ மான்ஸ்டரா மாறிட்டார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே இந்த சோனியாவும் ஆமா நானும் அதே தான் சொல்றேன், ஒரு மான்ஸ்டரா மாறிட்டா கொண்டுதான் ஆகணும். அப்ப ஒருவேளை லீட்டா மான்ஸ்டரா மாறிட்டா அப்ப அவளையும் உன்னால கொல்ல முடியுமா கனா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கனாவை பார்த்து கேட்பா. நம்ம கனாவால அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. இப்ப இதே நேரத்துல அவளை பெட்ல கட்டி போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்திலேயே தான் நம்ம போட்டா உட்காந்துருப்பான். நம்ம போட்டா அங்கேயே உட்காந்து நம்ம கனாவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். இப்ப டக்குன்னு நம்ம போட்டாவுக்கு ஒரு கனவு வரும். நம்ம போட்டா மறுபடியும் அதே மாதிரி படகுல அவன் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு படகுல இதே மாதிரி எந்திரிச்சால, திரும்பி அதே மாதிரி அந்த படகுல எந்திரிப்பா. சுத்தி எல்லா பக்கமும் புகமூட்டமா இருக்கும். நம்ம லீட்டா உடனே தேட ஆரம்பிச்சிருவா. நம்ம லீட்டா பார்த்தா ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. என்னாச்சுன்னு சொல்லி நம்ம லீட்டாவோட பக்கத்துல போவா. பார்த்தா இப்ப இருக்கிற லீட்டாவா இருக்க மாட்டா, அவ சின்ன வயசுல இருந்தால அந்த லீட்டாவா இருப்பா. இப்ப அவ பக்கத்துல போய் ரீட்டா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் என்னை விட்டுட்டு போகாதன்னு சொன்னதானே அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. என்ன மன்னிச்சிரு ரீட்டா, நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, கண்டிப்பா சொல்றேன், அண்ணா உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன்னு அவளை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிருவா. அப்போ உடனே நம்ம ரீட்டா அவனை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நான் சொன்னேன் தானே என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு டக்குன்னு அவளோட மூஞ்சி ஒரு மாதிரி வித்தியாசமா மாறி இருக்கும். டக்குன்னு நம்ம லீட்டா வேகமா வந்து நம்ம போட்டாவோட கழுத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம போட்டாவுக்கு ஒண்ணுமே புரியாது. டக்குன்னு கனவுல இருந்து எந்திரிச்சு உட்காருவான். இது எல்லாம் கனவு தானா, இது என்னன்னே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம போட்டாவும் பொறுமையா திரும்பி பாப்பா. பார்த்தா அந்த பெட் மேலேயே நம்ம லீட்டா எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பா. அப்ப அந்த கனா மக்கள் எல்லார்ட்டையும் பேசி முடிச்ச உடனே திரும்பியும் அவங்க வீட்டுக்கே வந்துட்டு இருப்பா. அப்ப நம்ம கனாவுக்கு ஓடுற எண்ணங்கள் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், ஒருவேளை லீட்டா மான்ஸ்டரா மாறிட்டா தன்னால கொல்ல முடியுமா, தன்னோட கைகளால அதை கொல்ல முடியுமா, தன்னோட கையாலே வளர்த்த ஒரு பொண்ணை தன்னால கொல்ல முடியுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. திரும்பி அவ வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா நம்ம லீட்டா எந்திரிச்சு உட்காந்து நம்ம போட்டா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அதை நம்ம கனாவால நம்பவே முடியாது. அதுவும் இல்லாம நம்ம லீட்டா டக்குன்னு கனான்னு சொல்லிட்டு நேரா ஓடி வந்து நம்ம கனாவை கட்டி பிடிச்சு என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் உனக்கு அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அதை பார்த்ததுன்னா நம்ம கனாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ வந்ததே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம கனாவை கட்டி பிடிச்சு அவளை அழுக ஆரம்பிச்சிருவா. இப்ப நம்ம லீட்டா அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுவா. ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாக்குள்ள அவ போனால, அவ போன உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிச்சு. அவளே மறைஞ்சு போற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. அந்த இடம் ஃபுல்லா ரொம்ப இருட்டா இருந்ததாகவும் தான் யாருன்னே கொஞ்ச நேரத்துல அவளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவளுக்கு தோணுச்சு. அப்ப லீட்டா லீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சா. யாரு லீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கண்ணை திறந்து பார்த்தாலா. அப்ப அவங்க அம்மாவை கண்ணு முன்னாடி வந்து தெரிஞ்சாங்க. நீதான் லீட்டா, உன்னோட பேர் தான் லீட்டா அப்படின்னு அவங்க அம்மா அவளை பார்த்து சொன்னாங்க. நீ அம்மாவை உண்மையிலே பாத்தி அப்படின்னு நம்ம போட்டா கேட்கும்போது அது உண்மையிலே அம்மாவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்தது இல்லையில, இருந்தாலும் அது அவங்கள மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அம்மாவே நான் பிறந்ததுனாலதான் இறந்து போனாங்க, இருந்தாலும் அவங்க என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே போட்டாவும் சொல்லுவான், அதெல்லாம் அப்படி சொல்லாத, அம்மா ஒண்ணும் நீ பிறந்ததுனாலலாம் ஒன்னும் இறந்து போகல, அம்மா அவங்களா இறந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம லீட்டாவும் டக்குன்னு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவா. அதை சாப்பிட்ட உடனே ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு அவளுக்கு தோணும். டக்குன்னு உடனே நம்ம கனாவும் சொல்லுவா, செஃப் உனக்காக தான் ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு. அப்படியா, அப்படின்னா சாப்பிடுவேன், நான் சந்தோஷமா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம லீட்டா எப்பயும் போல சாப்பிட ஆரம்பிச்சிருவா. அவளை பார்த்த உடனே நம்ம கனாவுக்கும் நம்ம போட்டாவுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம்
டக்கு நம்ம லீட்டா வெளில வந்து எல்லாத்தையும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அந்த சாப்பாடு அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிச்சிருக்காது. அது அவளால சாப்பிட்டுக்கவே முடியாது. இருந்தாலும் அவங்க 2 பேரும் வருத்தப்படுவாங்களே அப்படின்றதுக்காக மட்டும்தான் அது அவங்களுக்காக முன்னாடி சாப்பிட்டு சந்தோஷமாவும் சாப்பிட்டா. இப்ப எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டதுனால திரும்பி அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அங்க மீன் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த தண்ணியில. அதை பார்த்ததும் டக்குன்னு அந்த மீனை பிடிச்சு அப்படியே அதை கடிச்சு தின்ன ஆரம்பிச்சிருவா. பச்சையாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவா. அதை சாப்பிடும் போது அவளுக்கு அந்த மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி தோணும். அப்ப அந்த நேரத்துல வேற ஏதோ ஒரு ஸ்மெல் வரது அவளுக்கு தோணும். என்ன ஸ்மெல் இது? இந்த ஸ்மெல் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் வர பக்கமா ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா. அதுவும் 2 கால்ல ஓடுறதுக்கு பதிலா 4 கால்ல ஓடிக்கிட்டு இருப்பா. ஒரு மான்ஸ்டர் மாதிரி தெரியவா. இப்ப நம்ம லீட்டாவுக்கு தெரியறதெல்லாம் அந்த ஸ்மெல் மட்டும் தான். அந்த ஸ்மெல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா. அந்த ஸ்மெல் வர அந்த ஒரு விஷயத்தை தான் சாப்பிட்டே ஆகணும். அது எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி அதை நோக்கி வேகமா ஓடிட்டு இருப்பா. இப்ப அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்த உடனே அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க. அதை பார்த்ததும் நம்ம லீட்டாவுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். இங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இவங்க எல்லாரும் யாரு? இவங்க எல்லாரும் எப்படி இறந்து போனாங்க? நிறைய பிளட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப அந்த பிளட்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்குன்றது அப்பதான் நம்ம லீட்டாவுக்கு புரிய வரும். இந்த பிளட்டோட ஸ்மெல்னாலயா நான் இங்க வந்தேன்? ஏன் ஏன் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல? ஏன் இந்த ஸ்மெல் ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நேரா அந்த இறந்து கடந்த வரையும் கடிக்கிறதுக்காக போவா. அப்ப டக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் அவளை வயித்துல வந்து அடிப்பான். அவ கீழே விழுந்த உடனே யாரு நீ, இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மொட்டையும் கேட்பான். ஆக்சுவலா இந்த மொட்டை யார் அப்படின்னா ஏற்கனவே பைலட்னு சொல்லிக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தான்ல, வந்துட்டு கூட ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்தான்ல, அவன் தான் இவன். நம்ம ரீட்டாவை பார்த்துட்டு, ஓ நீ அந்த பொண்ணு தானே, அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு, அவதானா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே பின்னாடி ஒருத்தனும் வந்து கேட்பான், என்ன பாஸ் இவளை கொன்றலாமா அப்படின்னு. சச்ச கொல்லலாம் வேணாம், நம்ம இவளை அப்படியே வச்சுக்கிருவோம்னு சொல்லிட்டு இவங்க அந்த பொண்ணை அங்கேயே பிடிச்சி வச்சுட்டு அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா இப்ப கீழ இருந்து சர்ஃபேஸ்ல இருந்து நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் வந்து விழுந்துச்சுல, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்தையும் திருடுறதுக்காக தான் வந்திருக்கானுங்க. அதனாலதான் காட்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டானுங்க. இப்ப நம்ம லீட்டாவையும் பிடிச்சி வச்சிருக்கானுங்க. நம்ம லீட்டாவும் ஒட்டே இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் தப்பிச்சு போக விடாம நம்ம லீட்டாவோட வாயை பத்தி இந்த மாதிரி கத்துன உன்னை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம லீட்டா உடனே டக்கு அவனோட கையை கடிச்சிருவா. அவனும் உடனே வழியில தன்னோட கையை பாப்பா. பார்த்தா அவன் லைட்டாலாம் கடிச்சிருக்க மாட்டா, அந்த இடத்தை கடிச்சு முழுங்கிருப்பா. அப்பதான் அவன் கவனிப்பான், நம்ம லீட்டாவுக்கு அந்த ரத்தத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சு போயிடும், ஓ அந்த மான்ஸ்டர்னால இன்ஃபெக்ட் ஆன பொண்ணு நீதானா, என்ன இன்னும் வேணுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரத்தம் வருது இல்ல, அதை எடுத்து நம்ம லீட்டாவோட வாய்க்கிட்டு நீட்டுவான். இப்ப அந்த ரத்தம் படப்பட நம்ம லீட்டாவுக்கு ஒரு மாதிரி கண்ட்ரோல இறக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அந்த ரத்தத்தோட டேஸ்ட் அவளுக்கு பிடிக்க அந்த ரத்தம் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த நேரத்துல மத்தவங்களும் பாஸ் நமக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது டக்கு நம்ம லீட்டா அவனோட மூஞ்சிலே குத்துவா. குத்துன உடனே அவனோட தலை மட்டும் தனியா பறந்துரும். அவன் மொத்தமா அவனோட தலை கீழே போய் விழுந்துரும். அதை பார்த்ததும் 2 பேரும் பயந்து போய் டக்கு நம்ம லீட்டா இருக்கிற பக்கம் சுடுவானுங்க. ஆனா நம்ம லீட்டா அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி நேரா ஒருத்தன் மேல கீழே வந்து விழுந்து அவனை கொன்றுவா. கொண்டு முடிச்சுட்டு நேரா இன்னொருத்தனையும் வந்து அவனோட மூஞ்சியை பிடிச்சு அவனையும் அடிச்சு கொன்றுவா. இப்ப மிச்சம் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். இப்ப நம்ம லீட்டாவோட கண்ணு மறுபடியும் அவன் மான்ஸ்டரா இருந்தால அதே மாதிரி இருக்கும். இப்ப அந்த மிச்சம் இருக்கிற ஒரு பைலட் ரொம்ப பயந்து போய் என் பக்கத்துல வராதன்னு அந்த கத்தியை வச்சு வீசிக்கிட்டே இருப்பான். நம்ம லீட்டா டக்குன்னு அவனோட கையை பிடிச்சு அவனோட கையை உடைச்சிருப்பா. நம்ம லீட்டாவோட மண்டைக்குள்ள ஓடுற எண்ணம் எல்லாமே இவனை சாப்பிடணும், இவனை சாப்பிட்டே ஆகணும், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அவனை சாப்பிடலான்னு போகும்போது அந்த நேரத்துல நம்ம மாவும் மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்து யாரது இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி லைட் அடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இந்த பைலட் இது ஒரு சி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவா. உடனே மாவும் மத்தவங்களும் டக்குன்னு கண் எடுத்து என்னது சி மான்ஸ்டரா யாரது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லைட்டை வச்சு பார்க்கும்போதுதான் அது லீட்டா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். லீட்டா நீ எங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா இந்த பைலட் இருக்கான்ல, தன்னோட கத்தியை எடுத்து நம்ம லீட்டாவோட தோல் பட்டையில குத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். ஆனா நம்ம லீட்டாவோட கை திடீர்னு பெருசாக ஆரம்பிச்சிடும். அந்த ஜெனோட குட்டிகள் எல்லாம் இருந்துச்சுங்கல்ல, அதுங்க மாதிரியே ஒரு மாதிரி வித்தியாசமா உருமாற ஆரம்பிச்சிடும். இப்ப இவங்க எல்லாரும் சுடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க சுடாதீங்க, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனியா அந்த இடத்துக்கு வருவா. நம்ம சோனியா உடனே நம்ம லீட்டாவை பார்த்து என்னை ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்காத, நான் முடிஞ்ச அளவுக்கு வலிக்காம கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எல்லா பக்கமும் ஸ்லாஷ் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம லீட்டா அது எல்லாத்துல இருந்து தப்பிச்சு மறுபடியும் நம்ம சோனியாவை அட்டாக் பண்றதுக்காக வருவா. நம்ம சோனியா நீ ஒன்னும் மனுஷி கிடையாது, உன்னை கொண்டுதான் ஆகணும், நான் சீக்கிரமா உன்னை கொன்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு நம்ம போட்டா வந்துருவா. நம்ம போட்டா உடனே சோனியாவை தடுத்து வெயிட் பண்ண சொல்லுவா. அப்போ உடனே நம்ம சோனியாவை பக்கத்துல வந்து சொல்லுவா, போட்டா அது ஒண்ணும் மனுஷி கிடையாது, அது ஒண்ணும் உன்னோட தங்கச்சி லீட்டா கிடையாது, அவ மான்ஸ்டரா மாறிட்டான்னு சொல்லும் போது அப்ப நம்ம போட்டா சொல்லுவான், லீட்டா நான் பேசுறது உனக்கு கேக்குது தானே, உனக்கு கேட்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. நம்ம லீட்டா உடனே திடீர்னு கத்த ஆரம்பிச்சு நேரா நம்ம போட்டாவை அட்டாக் பண்றதுக்காக வருவா. நம்ம போட்டாவை பக்கத்துல வந்ததும் நம்ம போட்டாவை கட்டி பிடிச்சு அங்கேயே பிடிச்சு வச்சிருப்பான். நம்ம லீட்டாவை பார்த்து சொல்லுவான், லீட்டா எல்லாம் ஓகே, நான் பக்கத்துல தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம லீட்டா கண்ட்ரோல மீறி அவளே டக்குன்னு நம்ம போட்டாவோட அந்த தோள்பட்டை இருக்குல்ல அதை ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிருவா. கடிச்சு அப்படியே அதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்பயும் கூட நம்ம போட்டா அசையாம அங்கேயே நிப்பான். நம்ம போட்டா உடனே பேச ஆரம்பா, எல்லாம் சரியாயிரும் லீட்டா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து கீழே போட்டுட்டு நம்ம 2 பேரும் ஃபேமிலி தானே,
நான் உனக்காக எப்பயுமே கூடவே தான் இருப்பேன். அதனால என்னோட தங்கச்சியா திரும்பி வா. அப்ப அந்த எக்ஸாக்ட்ல இருந்த மாதிரியே நம்ம லீட்டாவுக்கு மறுபடியும் ஒரு இருட்டான இடத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தோணும். இப்ப யாரோ ஒருத்தவங்கள லீட்டான்னு கூப்பிடுறாங்களே, யார் அது? லீட்டானா யாரு? யார் இந்த லீட்டா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப அவளோட எல்லா மெமரிஸும் அவளுக்கு வந்துட்டு போகும். அவளோட அண்ணன் கூட இருந்தது, அவங்க அப்பாவோட பேசினதுன்னு எல்லாமே வந்துட்டு போகும். அது எல்லாம் ஞாபகம் வந்த உடனே, நான் தான் லீட்டா, என்னோட பேர் தான் அது, என்னதான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு அவ மாற ஆரம்பா. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கை குணமாக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம லீட்டா சொல்லுவா, என்ன மன்னிச்சிரு போட்டா, என்ன மன்னிச்சிரு, என்கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லுவா. நம்ம லீட்டாவை பொறுத்த வரைக்கும் அவள மாதிரி ஒரு ஆளு பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவ சின்ன வயசுல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ஏன் அப்படின்னா, அவ ஒருவேளை பிறக்காம இருந்திருந்தா அவங்க அம்மா உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. அவங்க அம்மாவை அவங்க அப்பாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நம்ம லீட்டாவுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அந்த ஒரு காரணத்தினாலே அவளுக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருந்துச்சு. அதனாலதான் தன்னை வெறுத்தரக்கூடாது, யாரும் தன்னை தப்பா பாத்திரக்கூடாது, தான் மேலேயும் அன்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன வயசுல இருந்து அவ எல்லாத்தையுமே பண்ணா. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருந்தா. ஆனா இப்ப இந்த மாதிரி மாறிட்டா. நான் ஒரு மான்ஸ்டரா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம லீட்டா அழுகும் போது நம்ம போட்டா சொல்லுவான், இல்ல, நீ எப்பயுமே அந்த மாதிரி மாறவே இல்ல. நீ எப்பவுமே என்னோட தங்கச்சி லீட்டா மட்டும்தான். இப்ப மட்டும் இல்ல, எப்பயும் நீ அப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லுவா. இப்ப அந்த நேரத்துல நம்ம கனாவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அவளோட கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பா. இருந்தாலும் அவளால லீட்டாவை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா லீட்டா என்னதான் மான்ஸ்டராவே மாறினாலும் அவளால லீட்டாவை தன்னோட கையால கொல்ல முடியாதுன்னு சொல்லி தான் அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப லீட்டா மனுஷியாவே மாறணும், லீட்டா மனுஷியாவே வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கும் போது அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வரும். யூனியன் பூசன்ல டாக்டர் ஃபாய்ட்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றாரு. ஒருவேளை அவரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவரு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு. அவரால கண்டிப்பா லீட்டாவை குணப்படுத்த முடியும். அப்ப மறுபடியும் யூனியன் பூசனுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு நம்ம கனா முடிவு பண்ணுவா. இப்ப இவங்க எல்லாரும் மறுபடியும் யூனியன் பூசனுக்கு கிளம்பி போக போறாங்க. இப்ப யூனியன் பூசனுக்கு போனா ஏற்கனவே அங்க ஒரு பகையை வளர்த்து வச்சுட்டு தான் திரும்பி வந்திருக்காங்க. அங்க போனா திருப்பி அந்த சண்டை வரதான் போகுது. இருந்தாலும் நம்ம லீட்டாவை இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி குணப்படுத்த போறாங்க? நம்ம லீட்டாவை குணமாக்க முடியுமா இல்லையா? இல்ல நம்ம லீட்டாவுக்கு இதுவே ஒரு பவர் மாதிரி மாறிடுமா? இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.